தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக கடந்து போகலாம். நாம் எடுத்துக்கொள்வோம் யோவானுக்கு எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 1-5 வசனங்கள். அப்பொழுது பிலாத்து இயேசுவை பிடித்து வாரினால் அடிப்பித்தான். போர் சேவகர் முள்ளுகளினால் ஒரு முடியை பின்னி அவர் சிரசின் மேல் வைத்து சிவப்பான ஒரு அங்கியை அவருக்கு உடுத்தி, யூதருடைய ராஜாவே வாழ்க என்று சொல்லி அவரை கையினால் அடித்தார்கள். பிலாத்து மறுபடியும் வெளியே வந்து, நான் இவனிடத்தில் ஒரு குற்றமும் காணேன் என்று நீங்கள் அறியும்படிக்கு இதோ உங்களிடத்தில் இவனை வெளியே கொண்டு வருகிறேன் என்றான். இயேசு முள்முடியும் சிவப்பங்கியும் தரித்தவராய் வெளியே வந்தார். அப்பொழுது பிலாத்து அவர்களை நோக்கி, இதோ இந்த மனுஷன் என்றான். இந்த நாளிலும் இந்த செய்தியின் தலைப்பு, இதோ இந்த மனுஷன். ஹியர் இஸ் த மேன். இதோ இந்த மனுஷன். நம்ம பார்த்தோம் யோவானுக்கு எழுதின சுவிசேஷத்தில் 19ஆம் அதிகாரத்தில் 1-5 வசனங்கள் பார்த்தோம். அதில் பார்க்கும்போது அப்பொழுது பிலாத்து இயேசுவை பிடித்து வாரினால் அடிப்பித்தான். போர் சேவகர் முள்ளுகளினால் ஒரு முடியை பின்னி அவர் சிரசின் மேல் வைத்து சிவப்பான ஒரு அங்கியை அவருக்கு உடுத்தி. 5வது வசனத்தில் பார்த்தோம், இயேசு முள்முடியும் சிவப்பு அங்கியும் தரித்தவராய் வெளியே வந்தார். இங்கே பார்க்கிறோம் சிவப்பு அங்கி. அது சிவப்பு அங்கி அல்ல. அல்லேலூயா. எத்தனை பேருக்கு தெரியும் என்று எனக்கு தெரியல. இது இங்கிலீஷில் வந்து டிரான்ஸ்லேட் பண்ணும்போது இங்கே சிகப்புன்னு வந்துருச்சு. ஆனால் இது சிகப்பு அல்ல. இது என்னது? பர்பிள். அல்லேலூயா. அவர் வெளியே வரும்போது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிலாத்து அவர் வெளியே கொண்டு வந்து ஜனங்களுக்கு முன்பாக பிலாத்து இயேசு கிறிஸ்துவை நிற்க வைக்கிறான். அப்படி நிற்க வைக்கும்போது 2 விஷயம் இருந்தது. ஒன்று, முற்களினால் ஆன ஒரு கிரீடத்தை வந்து வைத்தவராக அவர் வெளியே வருகிறார். 2வது, ஒரு சிவப்பு அங்கி, அது பர்பிள். இதில் தமிழில் இருக்கிற மாதிரி வாசிப்போம். ஒரு சிவப்பு அங்கி தரித்தவராய் கடந்து வந்தார். தலையில் என்ன இருக்குது? முற்கிரீடம் இருக்கிறது. சரீரத்தில் என்ன இருக்குது? சிவப்பு அங்கி. இதை போட்டுட்டு அவரை வெளியே கொண்டு வராங்க. ஏன் அப்படி கொண்டு வந்தாங்கன்னா, அந்நாட்களிலே நம்ம பார்த்தோம், அது சிகப்பில் பர்பிள்னு பார்த்தோம். இந்த பர்பிள் கலர் யாருக்கு வைப்பாங்கன்னா, ராஜாக்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு அங்கியை வந்து அவர்கள் தரிப்பார்கள். அல்லேலூயா. ராஜாக்களுக்கு அவர்கள் ராஜாவினுடைய உடை அணிந்து அந்த உடைக்கு மேலாக இப்படிப்பட்ட ஒரு அங்கியை வந்து அவர்கள் போடுவார்கள். அப்படின்னா அது ராஜாக்களுடைய ஒரு உடுப்பு, ஒரு உடை என்று அர்த்தம். இப்போ இந்த இயேசுவுக்கு அப்படிப்பட்ட ஒரு உடையை வந்து அவர்கள் பண்ணி தலையில் வந்து முற்கிரீடத்தை, முற்களினால் பின்னப்பட்ட அந்த ஒரு விஷயத்தை எடுத்து அவர்கள் தலையில் வந்து இயேசு தலையில் வந்து வைத்தார்கள். அப்படின்னு 2 விஷயம் பண்ணுறாங்க. ஒன்று, இவர் ராஜா என்ற ஒரு உடுப்பை வைத்து, அடுத்தது முற்கிரீடம். முற்கிரீடம் யாருக்கு வைப்பானா, யார் சபிக்கப்பட்டவனோ, யார் உலகத்திலே மிகவும் கொடூரமான ஒரு பாவத்தை யார் செய்தார்களோ அவர்களுக்கு முற்கிரீடத்தை வந்து வைப்பார்கள். இங்கே இந்த இயேசுவுக்கு ராஜாவினுடைய உடுப்பை வைக்கிறாங்க, பாவியினுடைய கிரீடத்தை வைக்கிறாங்க. பரிசுத்த வேதத்தில் ஆதியாகமத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 17-18 வசனங்களில் ஒரு அழகான ஒரு விஷயத்தை பார்க்க முடியும். வேகமாக நாம் எடுக்கலாம். பின்பு அவர் ஆதாமை நோக்கி, நீ உன் மனைவியின் வார்த்தைக்கு செவி கொடுத்து புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விளக்கின விருட்சத்தின் கனியை புசித்தபடியினாலே பூமி உன் நிமித்தம் சபிக்கப்பட்டு இருக்கும். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் வருத்தத்தோடு அதன் பலனை புசிப்பாய். அது உனக்கு முள்ளும் குறுக்கும் முளைப்பிக்கும். அல்லேலூயா. இந்த முள்ளும் குறுக்கும் என்ன குறிக்குதுன்னா, சாபத்தை குறிக்குது. அல்லேலூயா. அந்த ஆட்கள் இந்த இயேசு கிறிஸ்துவுக்கு வந்து ஒரு முள்ளினால் செய்த ஒரு கிரீடத்தை வந்து வைக்கிறாங்க. என்ன அப்படின்னா, இவர் சாபமானவர், இவர் பாவம் நிறைந்தவர், இவர் பெரிய பாவம் செஞ்சிட்டாரு, ஆனால் இவர் தன்னைத்தானே ராஜா என்று சொல்லுகிறார். பாருங்க, ராஜாவுக்கு சாபம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி அவரை, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை அவரை அசிங்கப்படுத்தும்படியாக, அவரை கேவலப்படுத்தும்படியான ஒரு விஷயத்தை அவர்கள் செய்தார்கள். ஆனால் அவங்களுக்கு தெரியல, இது செய்கிறதுக்காக தானே அவர் இந்த இடத்துல கடந்து வந்தார் என்று அவர்களுக்கு தெரியல. ஹல்லேலூயா. ஆமென். எந்த சாபத்தை, எந்த பாவத்தை ஏதேன் தோட்டத்திலே வந்து இந்த
பிசாசு கொண்டு வந்தானோ, பாவத்தின் மூலமாக ஆதாம் ஏவாள் அவர்கள் கொண்டு வந்தார்களோ, அதை சுமக்கும்படியாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த இடத்துல அவர் கடந்து வந்தார். அல்லேலூயா, ஆமென். உடை ராஜாவின் உடை, ஆனால் கிரீடம் சாபத்தின் கிரீடம். ஆமென். He came as a savior and he came as a sacrifice. ஆமென். ஒரு ராஜா என்ன செய்வான்? அவன் ரட்சிப்பான், ஜனங்களை ரட்சிப்பான், தேசத்தை ரட்சிப்பான். இங்கே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இரட்சகராக அங்கே நிற்கிறாரு. அதே சமயத்தில் இந்த உலகத்தினுடைய பாவத்தை சுமந்து தீர்க்கிறவராக அந்த இடத்துல நின்று கொண்டு இருந்தார். அந்த பிலாத்து இயேசுவை வெளியே கொண்டு வருகிறான். எப்படி கொண்டு வருகிறான்? முள்மூடி, சிகப்பு அங்கி தரித்தவராய் வெளியே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வந்தார். அப்பொழுது பிலாத்து அவர்களை நோக்கி, இதோ இந்த மனுஷன் என்றான். Here is the man. இதோ இந்த மனுஷன். 1 சாமுவேலின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 17வது வசனத்தில் ஒரு அழகான ஒரு விஷயத்தை பார்க்க முடியும். சாமுவேல் சவுலை கண்டபோது கர்த்தர் அவனிடத்தில், இதோ நான் உனக்கு சொல்லியிருந்த மனுஷன் இவனே, இவன்தான் என் ஜனத்தை ஆளுவான் என்றார். ஆண்டவராகிய கர்த்தர் சொல்றாரு, இதோ இந்த மனுஷன், நான் சொன்ன ஆள் இவன்தான். Here is the man. Here is the man. இதோ இந்த மனுஷன் என்று ஆண்டவராகிய கர்த்தர் சவுலை அவர் சொல்லுகிறார் சாமுவேல் தீர்க்கதரிசியின் இடத்துல. இவன் இந்த நபர் என்ன செய்ய போறான்? He will protect my people. He will provide for my people. He will power up my people. அதாவது என் ஜனங்களை அவன் பாதுகாப்பான், என் ஜனங்களை அவன் போஷிப்பான், என் ஜனங்களை அவன் பலப்படுத்துவான். இதோ இந்த மனிதன் என்று சாமுவேல் தீர்க்கதரிசியின் இடத்துல ஆண்டவராகிய கர்த்தர் காண்பிக்கிறார். யாரை காண்பிக்கிறாரு? சவுலை காண்பிக்கிறார். அல்லேலூயா. நீங்க அதே சாமுவேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் பார்க்கும்போது ஆண்டவராகிய கர்த்தர் இந்த சவுலை அவர் அபிஷேகிக்கிறார். அந்த வசனத்தினுடைய கடைசி பார்த்தீங்கன்னா, கர்த்தர் உன்னை தம்முடைய சுதந்திரத்தின் மேல் தலைவனாக அபிஷேகம் பண்ணினார் அல்லவா. உன்னை என்ன செஞ்சாரு? அபிஷேகம் பண்றார். அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, அவனுக்கு ஒரு ஆவியை கொடுக்கிறார். பரிசுத்தத்தின் தேவனுடைய ஆவியானது கடந்து வருகிறது. அதே 1 சாமுவேல் 10ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் நீங்க பார்க்கும்போது, அப்பொழுது தேவனுடைய ஆவி அவன் மேல் இறங்கினார். பரிசுத்தத்தின் தேவனுடைய ஆவி அவன் மேல் இறங்கினார். அல்லேலூயா. அவனுக்கு வேற ஒரு ஆவியை கொடுத்தார். நீங்கள் அதே 10ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை பார்த்தீங்கன்னா, அவனுக்கு வேற ஒரு இருதயத்தை கர்த்தர் கொடுத்தார் என்று பார்க்க முடியும். அல்லேலூயா. இந்த சவுலுக்கு அவர் வேற ஒரு ஆவியை கொடுத்தார். இந்த சவுலை அவருக்கு வேற ஒரு இருதயத்தை கொடுத்தார். நீங்கள் அப்படியே பார்க்கும்போது இந்த சவுலினுடைய வாழ்க்கையில் அவன் நினைத்து பார்க்க முடியாத உயர்வுக்குள்ளாக, ஆசீர்வாதத்திற்குள்ளாக கர்த்தர் இந்த சவுலை அவர் உயர்த்தினார். ராஜாவாக உயர்த்தி அவர் ஆசீர்வதித்தார். ஏன் அப்படி செய்தார்னா, தன்னுடைய ஜனங்களை, ஆண்டவராகிய கர்த்தருடைய ஜனங்களை இவன் பாதுகாப்பான். கர்த்தருடைய ஜனங்களை இவன் போஷிக்கக்கூடிய வழி வாசல்களை ஏற்படுத்துவான். கர்த்தருடைய ஜனங்களை அவன் பலப்படுத்துவான், வழி நடத்துவான், அவன் ரட்சிப்பா என்று நம்பி இப்படிப்பட்ட காரியத்தை ஆண்டவராகிய கர்த்தர் அவனுக்கு கொடுத்தார். அந்த தீர்க்கதரிசி இடத்துல சொல்றாரு, இதோ இங்க இருக்கிறான் இந்த மனுஷன். அல்லேலூயா. இந்த வசனத்தில் பார்த்தோம் 9:17 1 சாமுவேலின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 17வது வசனத்தில் அவர் ஆண்டவர் சொல்றார், கர்த்தர் சொல்றாரு, இதோ நான் உனக்கு சொல்லியிருந்த மனுஷன் இவனே. அல்லேலூயா. ஆனால் என்ன நடந்தது? இந்த சவுல் கர்த்தருக்கு விரோதமான காரியங்களை அவன் செய்தான். கர்த்தர் வெறுக்கக்கூடிய காரியங்களை அவன் செய்தான். கர்த்தர் மனஸ்தாபப்படக்கூடிய காரியங்களை எல்லாம் செய்தான். ஆண்டவர் சொல்றாரு, இவன் தான் அந்த மனுஷன், என் ஜனங்களை விடுதலை செய்யக்கூடியவன், இவன் தான் ரட்சிப்பான்னு சொன்ன அதே ஆண்டவர் சொல்றாரு, இவனுக்காக நான் மனஸ்தாபப்படுகிறேன். நீங்க 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னா, நான் சவுலை ராஜாவாக்கினது எனக்கு மனஸ்தாபமா இருக்கிறது, எனக்கு மனஸ்தாபமா இருக்கிறது. அவன் என்னை விட்டு திரும்பி என் வார்த்தைகளை என்ன செஞ்சான்? அவன் நிறைவேற்றாமல் போனான். யாரை வைத்து தன் ஜனங்களை விடுதலை செய்ய வேண்டும் என்று நினைத்தாரோ அந்த நபர் தன்னையும் விடுதலை செய்ய முடியல, ஜனங்களையும் விடுதலை செய்ய முடியல. அல்லேலூயா. நீங்கள் அதே 1 சாமுவேலின்
புஸ்தகத்தில் 31ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்க்கும்போது 3-5 வசனங்கள் நம்ம பார்க்கும்போது, சவுலுக்கு விரோதமாக யுத்தம் பலத்தது, வில்வீரர் அவனை கண்டு நெருங்கினார்கள். அப்பொழுது சவுல் வில்வீரரால் மிகவும் காயப்பட்டு தன் ஆயுததாரியை நோக்கி, அந்த விருத்த சேதனம் இல்லாதவர்கள் வந்து என்னை குத்தி போட்டு என்னை அவமானப்படுத்தாதபடிக்கு நீ உன் பட்டயத்தை உருவி என்னை குத்தி போடு என்றான். அவனுடைய ஆயுததாரி மிகவும் பயப்பட்டதினால் அப்படி செய்ய மாட்டேன் என்றான். அப்பொழுது சவுல் பட்டயத்தை நட்டு அதன் மேல் விழுந்தான். சவுல் செத்து போனதை அவன் ஆயுததாரி கண்டபோது அவனும் தன் பட்டயத்தின் மேல் விழுந்து அவனோடு கூட அவன் செத்து போனான். இவன் தான் என் ஜனத்தை வந்து ரட்சிப்பான், இவன் தான் என் ஜனங்களை பாதுகாப்பான், இவன் தான் என் ஜனங்களை பலப்படுத்துவான் என்று ஆண்டவர் கை காண்பிக்கிறாரு. அந்த நபர்னால என்ன செய்ய முடியல? அந்த மிஷனை, அந்த வேலையை அவனால் செய்து முடிக்க முடியல. மிஷன் இஸ் இன்கம்ப்ளீட். ஹல்லேலூயா. the task is incomplete. அவனால் செய்து முடிக்க முடியல. ஆமென். அவர் சொல்ற, இவன் தான் என் ஜனத்தை வந்து அவன் ரட்சிப்பான், இவன் தான் என் ஜனத்தை விடுதலை செய்வான். Here is the man, இவன் தான் என்று சொன்னாரு. ஆனா என்ன செய்ய முடியல? He failed. அவன் தோற்று போனான். அடுத்து வேற ஒருவன் வந்தான். நீங்க 1 சாமுவேலின் புஸ்தகத்தில் பார்க்கும்போது 16ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல மறுபடியும் ஆண்டவராகிய கர்த்தர் தீர்க்கதரிசியாகிய அந்த சாமுவேலை நோக்கி அவர் சொல்றாரு, என்ன சொல்றாரு? இஸ்ரவேலின் மேல் ராஜாவா இராதபடிக்கு நான் புறக்கணித்து தள்ளின சவுலுக்காக நீ எந்த மட்டும் துக்கித்து கொண்டு இருப்பாய்? நீ உன் கொம்பை தைலத்தால் நிரப்பி கொண்டு வா, பெத்லகேமன் ஆகிய ஈசாயின் இடத்திற்கு உன்னை அனுப்புவேன். அவன் குமாரரில் ஒருவனை நான் ராஜாவாக தெரிந்து கொண்டேன் என்றான். சாமுவேல் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு அவர் போகிறாரு. ஈசாயின் வீட்டிற்கு போய் அவர்களுடைய பிள்ளைகள் ஒவ்வொன்றாக எல்லாரும் வராங்க. அப்படி 7 பேர் வராங்க. நீங்கள் வசனம் 10-12 நம்ம பார்க்கும்போது, இப்படி ஈசாய் தன் குமாரரில் 7 பேரை சாமுவேலுக்கு முன்பாக கடந்து போக பண்ணினான். பின்பு சாமுவேல் ஈசாயை பார்த்து, கர்த்தர் இவர்களில் ஒருவனையும் தெரிந்து கொள்ளவில்லை என்று சொல்லி, உன் பிள்ளைகள் இவ்வளவுதானா என்று ஈசாயை கேட்டான். அதற்கு அவன், இன்னும் எல்லாருக்கும் இளையவன் ஒருவன் இருக்கிறான், அவன் ஆடுகளை மேய்த்து கொண்டு இருக்கிறான் என்றான். அப்பொழுது சாமுவேல் ஈசாயை நோக்கி ஆள் அனுப்பி அவனை அழைப்பி, அவன் இங்கே வருமட்டும் நான் பந்திருக்க மாட்டேன் என்றான். ஆள் அனுப்பி அவனை அழைப்பித்தான். அவன் சிவந்த மேனியும் அழகிய கண்களும் நல்ல ரூபம் உள்ளவனாய் இருந்தான். அப்பொழுது கர்த்தர், இவன்தான், நீ எழுந்தேவனை அபிஷேகம் பண்ணு. ஆண்டவர் சொல்ல, here is the man, here is the man. இவன்தான், don't waste time. இவன்தான், போ, அவன் எந்திரிச்சு நெல்லு, இவன்தான். ஹல்லேலூயா. ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தவன், ஆடுகளுக்கு பின்னாக திரிந்தவனை ராஜாவாக அவர் அபிஷேகிக்கிறார். நீங்க 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்துல பாருங்களேன். அப்பொழுது சாமுவேல் தைல கொம்பை எடுத்து அவனை அவன் சகோதரர் நடுவில் அபிஷேகம் பண்ணினான். அந்நாள் முதற்கொண்டு கர்த்தருடைய ஆவியானவர் தாவீதின் மேல் வந்து இறங்கியிருந்தார். சாமுவேல் எழுந்து ராமாவுக்கு போய்விட்டான். இந்த தாவீதினுடைய கையில் கர்த்தர் பெரிய பெரிய காரியங்களை செய்தார். பெரிய வெற்றிகளை அவன் சுதந்திரிக்கும்படியாக கர்த்தர் வந்து செய்தார். கரடியை வந்து கொல்லக்கூடிய ஒரு பலத்தை கொடுத்தார், சிங்கத்தை கொல்லக்கூடிய ஒரு பலத்தை கொடுத்தார். நீங்கள் அதே 1 சாமுவேலில் 17ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பார்க்கும்போது 34-35 வசனங்களை பார்க்கும்போது அவர் சொல்றாரு, நான் ஆடுகளை மேய்த்து கொண்டு இருந்தபோது ஒரு விசை ஒரு சிங்கமும் ஒரு விசை ஒரு கரடியும் வந்து மந்தையில் இருக்கிற ஒரு ஆட்டை பிடித்து கொண்டது. நான் அதை தொடர்ந்து போய் அதை அடித்து அதன் வாய்க்கு தப்புவித்தேன். அது என் மேல் பாய்ந்த போது நான் அதை தாடியை பிடித்து அதை அடித்து கொன்று போட்டேன். பாருங்க, எதை சொல்றாரு? ஒரு சிங்கத்தையும் ஒரு கரடியும், சாதாரண ஒரு குருவியும் காக்காவையும் சொல்ற மாதிரி இருக்கு. அல்லேலூயா. பெரிய பெரிய வெற்றியை வந்து சுதந்திரிக்கும்படியாக கர்த்தர் செய்தார். கோலியாத்தை, பெரிய அரக்கன், பெரிய ஆளு, அவனை பார்த்தாலே எல்லாரும் ஓடி ஒளிந்து கொள்ளக்கூடிய ஒரு நிலை, அவனை கொன்று போட்டான். அநேக பெலிஸ்தியர்களை வந்து முறியடித்தான். அல்லேலூயா. இந்த தாவீதை கர்த்தர் அப்படியாக உயர்த்தினார், அப்படியாக ஆசீர்வதித்தார். தன்னுடைய ஜனங்களை நீதியோடு நியாயத்தோடு அவன் நடத்துவான் என்று எண்ணி அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை இந்த தாவீதுக்கு கர்த்தர் கொடுத்தார். சொல்றார், இவன்தான் he is the man, he is the man. இவன்தான் இவனை தான் நீ அபிஷேகம் பண்ணு, இவன்தான் அப்படின்னு.
ஆனால் இந்த தாவீது என்ன செஞ்சார்? அவரும் தவறினார். அல்லேலூயா. நிறைய விஷயத்தில் தவறினார். தன்னுடைய மகன் ஒரு சமயம் அம்னோன் என்ற தன்னுடைய மகன் ஒரு பெரிய ஒரு பாவத்தை அவன் செய்வான். அதற்குரிய எந்த ஒரு தண்டனையும் தாவீது அவன் கொடுக்க மாட்டான். அது மட்டுமல்ல, பத்சேபாள் என்ற ஒரு ஸ்திரீயை அவன் கெடுத்து போடுகிறான். அதுக்கு பிற்பாடு அவளுடைய கணவரை அவன் கொன்று போடுகிறான். அது மட்டுமல்ல, கர்த்தரை நம்பாமல் தன்னுடைய இராணுவ சேனையை அவன் லக்கம் பார்க்கும்படியாக, சென்சஸ் எண்ணிக்கை பார்க்கும்படியாக ஆட்களை அனுப்புகிறான். அப்போ இந்த தாவீதினுடைய தளபதி யோவாப் அவர் சொல்றாரு, ராஜாவே இதை செய்யாதீங்க, இது கர்த்தருக்கு பிடிக்காத ஒரு செயல். கர்த்தர் நினைச்சா இன்னும் உங்களை ஆசீர்வதிக்க முடியும். யாரு சொல்றா? வேற ஒருத்தன் சொல்றான். ஆசீர்வாதத்தை பெற்றவன் இந்த தாவீது, அற்புதங்களையும் அடையாளங்களையும் சுதந்திரித்தவன் இந்த தாவீது, இவனே சொல்லணும். ஆனா இவன் கர்த்தரை நம்பாதபடி அவன் மனுஷீகத்துல அவன் காரியங்களை செய்தான். கூட இருந்த அந்த தளபதி சொல்றான், ஐயோ ராஜாவே, 2 சாமுவேல் புஸ்தகம் 24ஆம் அதிகாரத்துல நம்ம பார்க்கும்போது 2-4 வசனங்கள் பாருங்களேன். அப்படியே ராஜா தன்னோடு இருக்கிற சேனாதிபதியாகிய யோவாபை பார்த்து, ஜனங்களின் லக்கத்தை நான் அறியும்படிக்கு நீ தான் முதல் பெயர்சபா மட்டுமுள்ள இஸ்ரவேலின் கோத்திரம் எங்கும் சுற்றி திரிந்து ஜனங்களை தொகையிடுங்கள் என்றான். அப்பொழுது அந்த தளபதி அவர் சொல்றாரு, யோவாப் ராஜாவை பார்த்து, ராஜாவாகிய ஆண்டவனுடைய கண்கள் காணும்படி உம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஜனங்களை இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் 100 மடங்கு அதிகமாய் வர்த்திக்க பண்ணுவாராக. ஆனாலும் என் ஆண்டவராகிய ராஜா இந்த காரியத்தை விரும்புகிறது என்ன? வேற ஒரு ஆள் சொல்றான், 3வது மனுஷன் சொல்றான், ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாரலன்னு. ஆனா இவனுக்கு அந்த ஒரு விசுவாசம், ஒரு நம்பிக்கை இல்லை. இப்படி பல முறை இந்த தாவீது அவன் தோற்று போனான். ஒரு நாள் தாவீது அவன் மரித்து போகிறான். 1 ராஜாக்களின் புஸ்தகத்துல 2ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை பார்க்கும்போது, பின்பு தாவீது தன் பிதாக்களோட நித்திரை அடைந்து தாவீதின் நகரத்தில் அவன் அடக்கம் பண்ணப்பட்டான். இதற்கு பிறகு நிறைய பேர் வந்தாங்க. தாவீதுக்கு பிறகு நிறைய பேர் வந்தாங்க. எல்லாரும் எவ்ரி ஒன் ஃபெயில்டு, எல்லாரும் தோற்று போனாங்க. மற்றவர்களையும் காப்பாற்ற முடியல, தன்னையும் காப்பாற்ற முடியல. பல வருஷத்திற்கு பிறகு ஒருவர் அவர் கடந்து வந்தார். மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் 2ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை பார்க்கும்போது, ஏரோது ராஜாவின் நாட்களில் யூதேயாவில் உள்ள பெத்லகேமிலே இயேசு பிறந்த போது கிழக்கிலிருந்து சாஸ்திரிகள் எருசலேமுக்கு வந்து, யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே? கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டு அவரை பணிந்து கொள்ள வந்தோம் என்றார்கள். தேடுறாங்க, எங்கப்பா அவரு? யூதருக்கு ராஜாவாய் பிறந்திருக்கிறாரு, அவர் எங்க? வேர் இஸ் ஹி? தேடுறாங்க, தேடிட்டு வராங்க. அல்லேலூயா. என்னது? தேடிட்டு வந்தாங்க. நீங்க அந்த அதிகாரத்துல 2வது வசனத்தை பார்க்கும்போது அவன் சொல்றாங்க, யூதருக்கு ராஜா, யூதருடைய ராஜா பிறந்திருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, அவரை தேடி அவர்கள் கடந்து வராங்க. யார் வராங்க? சாஸ்திரிகள் கிழக்குல இருந்து அவங்க தேடி வராங்க. அவர் எங்கே? எங்க இருக்கிறாருன்னு அரண்மனையில தேடி பார்க்கறாங்க. ஏரோது ராஜா, அவனுக்கு ஆச்சரியமா இருக்கு, அவனுக்கு பயமும் வருது, ஆச்சரியமும் வருது. இவங்க சாஸ்திரிகள் போன பிற்பாடு அவனும் தேடுறான், இவர் எங்கே என்று அவனும் தேடுறான். அவனால கண்டுபிடிக்க முடியல. அல்லேலூயா. அவனால் என்ன செய்ய முடியல? அவனால் கண்டுபிடிக்க முடியல. நீங்கள் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 16 16ஆம் வசனமும் 17ஆம் வசனத்தையும் பார்க்கலாம். வேகமாக வாசிக்கலாம். அப்பொழுது ஏரோது தான் சாஸ்திரிகளால் வஞ்சிக்கப்பட்டதை கண்டு மிகுந்த கோபம் அடைந்து ஆட்களை அனுப்பி, தான் சாஸ்திரிகளிடத்தில் திட்டமாய் விசாரித்த காலத்தின்படியே பெத்லகேமிலும் அதன் சகல எல்லைகளிலும் இருந்த 2 வயதுக்குட்பட்ட எல்லா ஆண் பிள்ளைகளையும் கொலை செய்தான். ஏன் கொலை செய்தான்? அவனால் கண்டுபிடிக்க முடியல. அவனால் என்ன செய்ய முடியல? கண்டுபிடிக்க முடியல. அவன் தேடுறான், தேடிட்டே இருக்கிறான். எங்க இவரு? யூதருக்கு ராஜா பிறந்திருக்கிறார், அவர் எங்க தேடுறான். ஆனால் அவனால் என்ன செய்ய முடியல? கண்டுபிடிக்க முடியல. வசனம் 17 பாருங்க. புலம்பலும் அழுகையும் மிகுந்த துக்கம் கொண்டாடலும் ஆகிய கூக்குரல் ராமாவிலே கேட்கப்பட்டது. ராகேல் தன் பிள்ளைகளுக்காக அழுது அவைகள் இல்லாதபடியால் ஆறுதல் அடையாதிருக்கிறாள் என்று எரேமியா தீர்க்கதரிசினால் உரைக்கப்பட்டது அப்பொழுது நிறைவேறிற்று.
சரி, இங்க ராஜா அவர் தேடுறாரு. ஏரோது ராஜா, இயேசு எங்க யூதருக்கு ராஜாவாய் பிறந்திருக்கிறவர் எங்கேன்னு தேடுறான். சாஸ்திரிகள் அதுக்கு முன்பாக அவர்கள் தேடி வந்தார்கள். ஆனா இந்த வசனத்துல 17ஆம் வசனத்துல ஒரு விஷயம் இருக்கு, ரொம்ப வித்தியாசமான ஒரு விஷயம் இருக்கு. ராகேல் தன் பிள்ளைக்காக அழுது. இதுக்கும் என்னங்க சம்பந்தம்? ஏங்க ராகேல் எப்படிங்க உள்ள வந்தாங்க? இது யாரு? இது எந்த ராகேல்? யாருக்காவது தெரியுமா? அல்லேலூயா. நம்மளுக்கு தெரிஞ்சது ஒரு ராகேல் தெரியும். அது யாரு? எந்த ராகேல் சொல்லுங்க? எந்த ராகேல்? யாக்கோபனுடைய மனைவி. அவன் மிகவும் நேசித்த மனைவி ராகேல். அவங்க எங்கேயோ இருக்கிறாங்களே, எத்தனையோ 1000 வருடத்துக்கு முன்பாக இருக்கிறாங்க. இங்கே அந்த ராகேலை பற்றி அதுக்கு என்ன சம்பந்தம்? அல்லேலூயா. தெரியுமா யாருக்காவது? அதாவது நல்ல கவனமாக கேளுங்க, நான் ஒரு விஷயத்தை சொல்கிறேன். இது வரைக்கும் உங்களுக்கு தெரியாத ஒரு விஷயத்தை சொல்கிறேன். ஆங்கிலத்தில் ஒரு காரியத்தை சொல்லணும் அப்படின்னா, மேட்ரியாக்ஸ் ஆஃப் இஸ்ரேல், 3 ஸ்திரீகள் இருந்தாங்க. அப்படின்னா என்னென்னா, கர்த்தருடைய ஜனங்கள் வர்த்திக்க செய்யக்கூடிய 3 பெண்கள் ரொம்ப முக்கியமாக இருந்தாங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் அவர்கள் விருத்தி அடையும்படியாக 3 பெண்கள் ரொம்ப முக்கியமான பெண்கள். நம்பர் 1 சாராள், நம்பர் 2 ரெபேக்காள், நம்பர் 3 ராகேல். அல்லேலூயா. crucial figures in the lineage of Israel. சாரா, ரெபேக்காள், லேயாள் கூட 4 பேர். சாராள், ரெபேக்காள், லேயாள், ராகேல், 4 பேர். இங்கே நம்ம பார்க்கிறோம், ராகேல் தன் பிள்ளைகளுக்காக அழுது அவைகள் இல்லாதபடியால் ஆறுதல் அடையாது இருக்கிறாள். அப்படின்னா இது என்ன சொல்லுது அப்படின்னா, தன்னுடைய வம்சமெல்லாம் அழிந்து போகுதே, தன்னுடைய வம்சமெல்லாம் அழிந்து போகுதே என்று அவள் அழுது புலம்பக்கூடியதாக தீர்க்க தரிசனமாக எழுதப்பட்ட ஒரு வார்த்தை. அல்லேலூயா. ஆமென். she is mourning for a descendants. அவருடைய வம்சம் எல்லாம் இப்படி அழிந்து போகுதே என்று அவள் அழுது புலம்பக்கூடியதாக தீர்க்கதரிசி அவர் எழுதினார். சரி, இங்க நம்ம பார்த்தோம், இந்த ஏரோது அவன் தேடுறான். எங்கயா ராஜா எங்க, ராஜா எங்க? அவன் தேடிக்கொண்டு அவன் வருகிறான். எங்க என்று அவனுக்கு தெரியல. இந்த ராஜா எங்க என்று தெரியல. யார் அந்த ராஜா? யாருங்க அந்த ராஜா? அல்லேலூயா. யார் அந்த ராஜா? இயேசு ராஜா. அவரை தேடுறான், கண்டுபிடிக்க முடியல. யோவானுக்கு எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 45ஆம் வசனத்திலிருந்து 56ஆம் வசனம் முடிய வேகமாக பார்க்கலாம். இயேசு செய்தவர்களை கண்டவர்களாகிய யூதர்கள் அநேகர் அவரிடத்தில் விசுவாசம் உள்ளவரானார்கள். அவர்களில் சிலர் பரிசேயரிடத்துல போய் இயேசு செய்தவர்களை அவர்களுக்கு அறிவித்தார்கள். அப்பொழுது பிரதான ஆசாரியரும் பரிசேயரும் ஆலோசனை சங்கத்தை கூடி வர செய்து, நாம் என்ன செய்கிறது? இந்த மனுஷன் அநேக அற்புதங்களை செய்கிறானே, நாம் இவனை இப்படியே விட்டுவிட்டால் எல்லாரும் இவனை விசுவாசிப்பார்கள். அப்பொழுது ரோமர் நம்முடைய ஸ்தானத்தையும் ஜனத்தையும் அழித்து போடுவார்களே என்றார்கள். அப்பொழுது அவர்கள் ஒருவனும் அந்த வருஷத்து பிரதான ஆசாரியனுமாக காய்பாய் என்பவன் அவர்களை நோக்கி, உங்களுக்கு ஒன்றும் தெரியாது, ஜனங்கள் எல்லாரும் கெட்டு போகாதபடிக்கு ஒரே மனுஷன் ஜனங்களுக்காக மரிப்பது நமக்கு நலமா இருக்கும் என்று நீங்கள் சித்தியாமல் இருக்கிறீர்கள் என்றான். இதை அவன் சுயமாய் சொல்லாமல் அந்த வருஷத்து பிரதான ஆசாரனானபடினாலே இயேசு யூத ஜனங்களுக்காக மரிக்க போகிறார் என்றும், அந்த ஜனங்களுக்காக மாத்திரமல்ல சிதறி இருக்கிற தேவனுடைய பிள்ளைகளை ஒன்றாக சேர்க்கிறதற்காகவும் மரிக்க போகிறார் என்றும் தீர்க்க தரிசனமாய் சொன்னான். அந்நாள் முதல் அவரை கொலை செய்யும்படிக்கு ஆலோசனை பண்ணினார்கள். ஆகையால் இயேசு அதன் பின்பு வெளியரங்கமாய் யூதர்களுக்குள்ளே சஞ்சரியாமல் அவ்விடம் விட்டு வனாந்திரத்திற்கு சமீபமான இடமாகிய எப்ராயிம் என்னப்பட்ட ஊருக்கு போய் அங்கே தம்முடைய சீஷருடனே கூட தங்கியிருந்தார். யூதருடைய பஸ்கா பண்டிகை சமீபமாய் இருந்தது. அதற்கு முன்னே அநேகர் தங்களை சுத்திகரித்து கொள்ளும் பொருட்டு நாட்டிலிருந்து எருசலேமுக்கு போனார்கள். அங்கே அவர்கள் இயேசுவை தேடிக்கொண்டு தேவாலயத்தில் நிற்கையில் ஒருவரை ஒருவர் நோக்கி, உங்களுக்கு எப்படி தோன்றுகிறது, அவர் பண்டிகைக்கு வரமாட்டாரோ என்று பேசிக்கொண்டார்கள். இயேசுவை தேடிட்டு வந்தாங்க. யாரெல்லாம் தேடிட்டு வந்தா? பிரதான ஆசாரியர்கள், பரிசேயர்கள்,
மற்ற கூட இருந்த ஜனங்கள் அவரை தேடிட்டே இருக்கிறாங்க. they were searching. ஏரோது தேடுறான், சாஸ்திரிகள் தேடுறாங்க, பரிசேயர்கள், பிரதான ஆசாரியர்கள், இவங்க எல்லாரும் தேடுறாங்க. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா 1-3 வசனங்கள், இயேசு தம்முடைய 12 சீஷர்களுக்கும் கட்டளை கொடுத்து முடிந்த பின்பு அவர்களுடைய பட்டணங்கள் உபதேசிக்கவும் பிரசங்கிக்கவும் அவ்விடமிட்டு போனார். அத்தருணத்தில் காவலில் இருந்த யோவான் கிறிஸ்துவின் கிரியைகளை குறித்து கேள்விப்பட்டு தன் சீஷர்கள் 2 பேரை அழைத்து, இது யார், எந்த யோவான்? யோவான் ஸ்நானகன். அவன் என்ன செய்கிறான்? வருகிறவர் நீர்தானா அல்லது வேறொருவர் வர காத்திருக்க வேண்டுமா என்று அவரிடத்தில் கேட்கும்படி அனுப்பினான். ஜான் த பேப்டிஸ்ட், யோவான் ஸ்நானகன், ஈவன் he was searching. அவரும் தேடிட்டே இருந்தார். இயேசு எங்க இருக்கிறார்? இயேசு எங்க? இவர்தானா இயேசு? இவர்தானா? ஹல்லேலூயா. எல்லாரும் தேடுறாங்க, இயேசு எங்க, இயேசு எங்கன்னு. யார் இயேசு, யார் இயேசு? கடைசியாக இயேசு கிறிஸ்து யூதாஸால் 30 வெள்ளிக்காசுக்காக அந்த யூதாஸ் அவன் காட்டி கொடுக்கிறான். இயேசு யார் என்று அவன் காட்டி கொடுக்கிறான். இயேசுவை பிடித்து அவர்கள் பிரதான ஆசாரியனாக காய்பாவின் இடத்துல கொண்டு வராங்க. அதற்கு பிறகு பிலாத்தின் இடத்துல அந்த இயேசுவை கொண்டு வராங்க. யோவானுக்கு எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 1-5 வசனங்கள். அப்பொழுது பிலாத்து இயேசுவை பிடித்து வாரினால் அடிப்பித்தான். போர் சேவகர் முள்ளுகடினால் ஒரு முடியை பின்னி அவர் சிரசின் மேல் வைத்து சிவப்பான ஒரு அங்கியை அவருக்கு உடுத்தி, யூதருடைய ராஜாவே வாழ்க என்று சொல்லி அவரை கையினால் அடித்தார்கள். பிலாத்து மறுபடியும் வெளியே வந்து, நான் இவ்விடத்தில் ஒரு குற்றமும் காணேன் என்று நீங்கள் அறியும்படிக்கு இதோ உங்களிடத்தில் இவனை வெளியே கொண்டு வருகிறேன் என்றான். இயேசு முள்முடியும் சிவப்பு அங்கியும் தரித்தவராய் வெளியே வந்தார். அப்பொழுது பிலாத்து அவர்களை நோக்கி, இதோ இந்த மனுஷன் என்றார். நீ தேடிக்கொண்டிருந்தீங்களே, இத்தனை பேர் தேடிக்கொண்டிருந்தீங்களே, இதோ இந்த மனுஷன். அல்லேலூயா. இதோ இந்த மனுஷன். யார் இந்த மனுஷன்? இப்போதான் நான் செய்திக்குள்ளேயே நான் போக போகிறேன். இதுக்கு முன்னாடி பார்த்ததெல்லாம் 300. அல்லேலூயா. இதுக்கு முன்னாடி பார்த்தது எல்லாமே 300. இதோ இந்த மனுஷன். யார் இந்த மனுஷன்? யார் இந்த மனுஷன்? தன் சாயலாக ஜனங்களை சிருஷ்டித்தவர் தான் இந்த மனுஷன். அல்லேலூயா. தன் சாயலாக ஜனங்களை சிருஷ்டித்தவர் தான் இந்த மனுஷன். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 26-27 வசனங்களை வாசிப்போம். பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியேயும் மனுஷனை உண்டாக்குவோமாக. எப்படி? நமது சாயலாக நமது ரூபத்தின்படி உண்டாக்குவோமாக. 27வது வசனத்தை பார்த்தீங்கன்னா, தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார், அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார், ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார், தேவ சாயலாகவே. யார் இந்த மனுஷன்? யார் இந்த மனுஷன்? அல்லேலூயா. யார் இந்த மனுஷன்னா, தன் சாயல்ல அவருக்கு முன்பாக யார் இருக்கிறார்களோ, தன் சாயல்ல யார் இருக்கிறார்களோ அவர்களுக்கு முன்பாக குற்றவாளியாய் நின்று கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா. இப்போ தன் சாயலில் இந்த ஜனங்களுக்கு முன்பாக குற்றவாளியாய் நிற்கிறவர் தான் இந்த மனுஷன். ஆமென். 2 கொரிந்தியர் புஸ்தகத்தில் 5ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தில் கூட ஒரு அழகான ஒரு விஷயத்தை பார்க்கலாம். நாம் அவருக்குள் தேவனுடைய நீதி ஆகும்படி பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். யார் இந்த மனுஷர்? ஜனங்களுடைய பாவத்தை அந்த இடத்துல சுமந்து தன் சாயலில் இருக்கக்கூடிய ஜனங்களுக்கு முன்பாக பாவமாக சாபமாக அந்த இடத்துல நின்று கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா. என் பிரியமான தேவ ஜனமே, அந்த ஜனங்களுக்கு அது தெரியல. அந்த ஜனங்களுக்கு அது தெரியல. தலையில் முற்கிரீடம், இந்த ஜனங்களுடைய பாவத்தை தன்னுடைய தலையில் அவர் சுமந்தார். ராஜாவாய் இருக்கக்கூடியவர் பாவியாக அந்த இடத்துல நின்று கொண்டு இருந்தார். கலாத்தியருக்கு எழுதின நிருபத்தில் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் பார்க்கிறோம், மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாய பிரமாணத்தின் சாபத்திற்கு
நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். நீங்களும் நானும் விடுதலை அடைய வேண்டும் என்பதற்காக அவர் பாவியாக அந்த இடத்துல அவர் நின்று கொண்டிருந்தார். நீங்களும் நானும் அந்த ஜனங்களும், அந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த ஜனங்களும் நித்திய ஜீவனை அடையும்படியாக, அவர்கள் பிழைக்கும்படியாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த இடத்துல நின்று கொண்டிருந்தார். யோவான், நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வசனம், யோவானுக்கு எழுதின சுவிசேஷத்தில் 3:16, 3ஆம் அதிகாரம் 16வது வசனம், John 3:16, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு. போதும், அந்த முன்னாடி இருக்கிற ஜனங்கள் யார்? அந்த ஜனங்கள், அவர் முன்னாடி நின்றுட்டு இருக்கிறார் இயேசு கிறிஸ்து. அந்த ஜனங்கள் கெட்டு போகக்கூடாது, அவர்கள் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு இவர் இந்த இடத்துல நின்று கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா, ஆமென். நாம் பிழைக்கணும் என்பதற்காக அவர் மரிக்க வந்தார். மரிப்பதற்காகவே அவர் பிறந்தவர், நாம் பிழைப்பதற்காகவே அவர் மரித்தவர். அல்லேலூயா. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் 53ஆம் அதிகாரம் 2-7 வசனங்கள், இளங்களையை போலவும் வறண்ட நிலத்திலிருந்து துளிர்க்கிற வேரை போலவும் அவனுக்கு முன்பாக எழும்புகிறார். அவருக்கு என்ன இல்லை? அழகும் இல்லை, சௌந்தரியம் இல்லை. அவரை பார்க்கும்போது நாம் அவரை விரும்பத்தக்க ரூபம் அவருக்கு இல்லாதிருந்தது. அவருடைய முகத்தை சிதைத்து, அவருடைய முதுகை சிதைத்து, ரத்தம் அப்படியே ஒழுகி கொண்டு இருக்கிறது. கண்ணெல்லாம் தெரியல, அப்படியே ரத்தம் ஒழுகி கொண்டு, நடக்க முடியாமல், பலவிதமான வேதனை, பலவிதமான வியாகுலங்கள். அந்த வசனம் ரொம்ப அழகாக இருக்கு. அவருக்கு அழகும் இல்லை, சௌந்தரியம் இல்லை. அவரை பார்க்கும்போது நாம் அவரை விரும்பத்தக்க ரூபம் அவருக்கு இல்லாதிருந்தது. அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும், மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவரும், துக்கம் நிறைந்தவரும், பாடு அனுபவித்தவருமாய் இருந்தார். அவரை விட்டு நம்முடைய முகங்களை மறைத்து கொண்டோம். அந்த ஜனங்களெல்லாம் அவங்களுக்கு தெரியல, அவங்களுக்கு தெரியல. ஜனங்கள் இவர் யார் என்று தெரியல. யார் இந்த மனுஷன்? அவங்களுக்கு தெரியல. இந்த மனுஷன் யார் என்று அவர்களுக்கு தெரியல. அவரை விட்டு நம்முடைய முகங்களை மறைத்து கொண்டோம். அவர் அசட்டை பண்ணப்பட்டிருந்தார். அவரை எண்ணாமற் போனோம். மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். நாமோ அவர் தேவனால் அடிபட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம். நம்முடைய மீறுதல்கள் நிமித்தம் அவர் காயப்பட்டார், நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். நாம் எல்லாரும் ஆடுகளை போல வழி தப்பி திரிந்து அவன் தன் தன் வழியிலே போனோம். கர்த்தரோ நம் எல்லாருடைய அக்கிரமத்தையும் அவர் மேல் விழப்பண்ணினார். Here is the man. பிலாத்து சொல்றான், இதோ இந்த மனுஷன், இதோ இந்த மனுஷன் அப்படின்றான். யார் இந்த மனிதன்? யார் இந்த மனிதன்? எந்த ஜனங்கள் அவர் இருக்கிற இடத்துல இருக்கணுமோ அவரு அந்த ஜனங்கள் இருக்கிற இடத்துல அவர் இருக்கிறார். அல்லேலூயா. அதுவும் யார் அந்த ஜனங்கள்? தன் சாயலாகவே சிருஷ்டித்த அந்த ஜனங்கள் அவரை காயப்படுத்துகிறது. அல்லேலூயா. அவர் நொறுக்கப்பட்டும் ஒடுக்கப்பட்டும் இருந்தார். ஆனாலும் தம்முடைய வாயை என்ன செய்யலையா? அவர் திறக்கவில்லை. அடிக்கப்படும்படி கொண்டு போகப்படுகிற ஒரு ஆட்டுக்குட்டியை போலவும், தன்னை மயிர் கத்திருக்கிறவனுக்கு முன்பாக சத்தமிடாது இருக்கிற ஆட்டை போலவும் அவர் தம்முடைய வாயை திறவாதிருந்தார். இந்த பிலாத்து சொல்றான், இதோ இந்த மனுஷன், இதோ இந்த மனுஷன். இந்த ஜனங்களெல்லாம் இவரை பரியாசம் பண்றாங்க, எல்லாரும் கேவலமா பேசுறாங்க. அவர் முன்னாடி நின்று கொண்டு பார்த்துட்டு இருக்கிறார். யாரை பார்க்குறாரு? அவருடைய சாயல்ல யாரை உண்டு பண்ணினாரோ அவர்களை அவர் பார்த்து கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா. எப்படி இருக்கும் பாருங்களேன். இவருடைய சாயல்ல உண்டு பண்ண ஜனங்கள் இவரை காயப்படுத்தி வேதனைப்படுத்தி கொண்டு இருக்கிறார்கள். அதை முன்பாக நின்று இந்த இயேசு அவர் பார்த்து கொண்டு இருக்கிறார். ரெண்டாவது, இந்த பிலாத்து அவன் சொல்றான், இதோ இந்த மனுஷன், ஹியர் இஸ் த மேன், ஹியர் இஸ் த மேன். யார் இந்த மனுஷன்? ரெண்டாவது பி, யார் இந்த மனுஷன்? ஜனங்களுடைய கண்ணீரையும் வேதனையும் பார்த்து அவர்களை விடுதலை ஆக்கினவர் தான் இந்த மனுஷன்.
அல்லேலூயா. ஜனங்களுடைய கண்ணீரையும் வேதனையும் பார்த்து அவர்களை விடுதலை ஆக்கினவர் தான் இந்த மனுஷன். யாத்திராகமத்தின் புஸ்தகத்தில் நாம் பார்க்கிறோம் 3ஆம் அதிகாரத்தில் மோசேயின் இடத்துல ஆண்டவர் சொல்றாரு, எகிப்திலிருந்து என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் என்ன செஞ்சேன், நான் பார்த்தேன். ஜனங்கள் படுகிற பாட்டை நான் கேட்டேன். அவங்க அவ்வளவு கஷ்டப்படுறாங்க. அந்த வசனம் ரொம்ப அழகா இருக்கு. கர்த்தர் எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்த்து ஆலோசனைகளின் நிமித்தம் அவர்கள் இடுகிற கூக்குரலை நான் கேட்டேன். அவர்கள் படுகிற வேதனைகளையும் நான் அறிந்திருக்கிறேன். அவர்களை எகிப்தியரின் கைக்கு விடுதலையாக்கவும் அவர்களை அந்த தேசத்திலிருந்து நீக்கி கானானியரும் ஏத்தியரும் எமோரியரும் பெரிசியரும் ஏவியரும் எபூசியரும் இருக்கிற இடமாகிய பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமான தேசத்தில் கொண்டு போய் சேர்க்கவும் இறங்கினேன். என் ஜனங்களெல்லாம் சந்தோஷமா இருக்கணும், என் ஜனங்களெல்லாம் ஆசீர்வாதமா இருக்கணும், என் ஜனங்களெல்லாம் கஷ்டப்படக்கூடாது என்று நினைத்தவர் அங்க முன்பாக நின்று கொண்டிருக்கிறார். அல்லேலூயா, ஆமென். இந்த ஆண்டவர் இந்த ஜனங்களுடைய கண்ணீரை துடைக்கணும்னு நினைச்சார். ஆனா அந்த இடத்துல அவர் வேதனையோடு அந்த இடத்துல நின்று கொண்டிருக்கிறார், காயங்களோடு நின்று கொண்டிருக்கிறார். லிசன் மை டியர் பீப்புள் ஆஃப் காட், என் பிரியமான தேவஜனமே, இந்த ஆண்டவராகிய கர்த்தர் ஸ்டில் இப்பயும் உங்க கண்ணீர் யாவையும் துடைக்க இருக்கிறார். ஹல்லேலூயா. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடமாய் வாருங்கள், நான் உங்களுக்கு என்ன செய்கிறேன், இளைப்பாறுதல் தருகிறேன். சங்கீதத்தில் 56ஆம் சங்கீதம் 8ஆம் வசனத்தை பாருங்களேன். ஒரு அழகான ஒரு வார்த்தையை பார்க்க முடியும். என் அலைச்சல்களை தேவரீர் எண்ணி இருக்கிறீர், என் கண்ணீரை உம்முடைய துருத்தியில் வையும், அவைகள் உம்முடைய கணக்கில் அல்லவோ இருக்கிறது. இது தமிழ் எப்படி இருக்குல்ல, இங்கிலீஷில் எடுத்துமா இருக்கு, ரொம்ப அழகா இருக்கு. யூ ஹாவ் கலெக்டட் ஆல் மை டியர்ஸ் இன் யோர் பாட்டில். நீங்க வச்சிருக்கிற ஒரு பாட்டில்ல என் கண்ணீரெல்லாம் நீங்க சேர்த்து வச்சிருக்கிறீங்க. அல்லேலூயா, ஆமென். லிசன் மை டியர் பீப்புள் ஆஃப் காட், என் பிரியமான தேவஜனமே, கர்த்தர் உங்களுடைய கண்ணீரை அவர் பார்த்து கொண்டிருக்கிறார். அந்த இடத்துல அவர் நின்று கொண்டு இருக்கிறாரு. பிலாத்து சொல்றான், இதோ இந்த மனுஷன், நீங்க கேட்டுக்கொண்டிருந்த தேடிக்கொண்டிருந்த மனுஷனை சொன்னீங்களே, இதோ இங்க இருக்கிறார். அவர் நின்று கொண்டு இருக்கிறார். யார் அந்த மனுஷன்? அந்த ஜனங்களுடைய கண்ணீரை கவலையை துடைக்கிறவர் அந்த இடத்துல நின்று கொண்டு இருக்கிறார். பாவியாக குற்றவாளியாக அந்த இடத்துல நின்று கொண்டு இருக்கிறார். சங்கீதம் 34:15 பார்க்கிறோம், கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் எப்படி இருக்குது, நோக்கமா இருக்கிறது, அவருடைய செவிகள் அவர்கள் கூப்பிடுதலுக்கு திறந்திருக்கிறது. இப்படிப்பட்ட தெய்வம் தான் அந்த இடத்துல நின்று கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அவருடைய கண்கள் பார்த்து கொண்டிருக்கிறது, அவருடைய கண்கள் பார்த்து கொண்டிருக்கிறது. சங்கீதம் 106 கூட ஒரு வசனம் இருக்கு. 14வது சங்கீதம் 106ஆம் சங்கீதம் 44வது வசனத்தை பாருங்க. அவர்கள் கூப்பிடுதலை அவர் கேட்கும் போதே அவர்களுக்கு உண்டான இடுக்கத்தை அவர் கண்ணோக்கி, அவர்கள் கூப்பிடுதலை அவர் கேட்கிறாராம். உங்களுடைய கூப்பிடுதல், என்னுடைய கூப்பிடுதலை ஆண்டவராகிய கர்த்தர் கேட்கிறார். நமக்கு உண்டான இடுக்கத்திலிருந்து நம்மை விடுதலை செய்கிறவர் தான் அங்கு நின்று கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா. அவர் சும்மா பார்த்து கொண்டு இருக்கிற தேவன் அல்ல, நம்மை விடுதலை செய்யக்கூடிய தேவன் அவர். அல்லேலூயா. நமக்கு ஒன்று அப்படின்னா அவர் இறங்கி வரக்கூடிய தேவனாகிய கர்த்தர், நம்முடைய சூழலை மாற்றக்கூடியவர், நமக்கு வெற்றியை கொடுக்கக்கூடியவர், நமக்கு ஜெயத்தை கொடுக்கக்கூடியவர். நம்ம பாவத்திலிருந்து விடுதலை பெற வேண்டும் என்று அவரே பாவ பலியாக அவர் கடந்து வந்தார். அல்லேலூயா, ஆமென். நீங்கள் அதே சங்கீதத்தில் கூட இன்னொரு வசனம் இருக்கு. 9ஆம் சங்கீதம் 12வது வசனத்தை பார்த்தீங்கன்னா, இரத்த பலிகளை குறித்து அவர் விசாரணை செய்யும் போது அவைகளை நினைக்கிறார், சிறுமைப்பட்டவர்களுடைய கூப்பிடுதலை மறவார். சிறுமைப்பட்டவனுடைய கூப்பிடுதலை என்ன செய்ய மாட்டாரு, மறவார். என் பிரியமான தேவஜனமே, கண்ணீரோடு இருக்கிறாயா, கண்ணீரோடு இருக்கிறாயா? There is a God who is there to wipe your tears. ஒரு கர்த்தர் இருக்கிறார் உன் கண்ணீர் யாவையும் துடைக்கும்படியாக. அல்லேலூயா. அன்னாளுடைய கண்ணீரை ஆண்டவராகிய கர்த்தர் துடைத்தார், அவள் கர்ப்பம் தரித்தார். தாவீதினுடைய கண்ணீரை ஆண்டவர் துடைத்தார். அவன் இழந்தவைகளை அவன் சுதந்திரிக்கும்படியாக அவனுடைய நிலை மாறினது. நாயின் ஒரு விதவையுடைய கண்ணீரை கர்த்தர் துடைத்தார். மரித்தவன் அவன் உயிர் பெற்றான். அல்லேலூயா. இஸ் a God of action. அவர் செயல்படுத்துகிற தேவனாய் இருக்கிறார். ஆமென். செயல்படுத்துகிற தேவன் தான் அந்த இடத்துல
செயல் இழந்து அவர் நின்று கொண்டிருக்கிறார். அந்த ஜனங்கள்லாம் அவரை கேவலப்படுத்தி அவரை அசிங்கப்படுத்தி கொண்டு இருக்கிறார்கள். அவர் பேசாமல் இருக்கிறார். ஆனால் அந்த ஜனங்கள்லாம் யோசிக்கிறாங்க, இவரால் ஒன்றும் செய்ய முடியல, இவரால் ஒன்றும் பண்ண முடியாது என்று அந்த ஜனங்கள் யோசிக்கிறாங்க. ஆனால் அவர் அந்த இடத்துல நிற்கிறதே அவர்களுக்கு எல்லா காரியத்தையும் செய்து கொண்டு இருக்கிறது என்று அவர்களுக்கு தெரியல. அல்லேலூயா. அந்த இடத்துல அந்த மொத்த ஜனங்களுடைய பாவத்தை அவர் சுமந்து அந்த இடத்துல நின்று கொண்டு இருக்கிறார் என்று அந்த ஜனங்களுக்கு தெரியல. அல்லேலூயா. என் பிரியமான தேவ ஜனமே, இந்த ஆண்டவர் நமக்காக செய்கிற ஒவ்வொரு காரியமும் நமக்கு தெரியுதா? நமக்கு தெரியுதா? ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நேரமும் காலமும் சில நேரத்தில் கால தாமதம் ஆகும்போது நம்ம என்ன யோசிக்கிறோம்? என்ன ஆண்டவர் எதுவுமே செய்ய மாட்டேன்றாரு, எதுவுமே பண்ண மாட்டேன்றாரு. அல்லேலூயா. அவர் எல்லாவற்றையும் அவர் செய்து கொண்டு இருக்கிறார். நேரமும் காலமும் வரும்போது நீங்கள் எவைகளை இழந்தீர்களோ அதற்கு மேலே என் தேவனுடைய ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்வீங்கள். அதற்கு மேலே என் தேவனுடைய விடுதலை நீங்கள் சுதந்திரிக்கும்படியாக கர்த்தர் அந்த இடத்துல அவர் நின்று கொண்டிருந்தார். உங்க வாழ்க்கையில ஆண்டவர் நின்று கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. சங்கீதம் 12ஆம் சங்கீதம் 5வது வசனத்துல அழகான ஒரு வார்த்தை இருக்கிறது. ஏழைகள் பாழாக்கப்பட்டது நிமித்தமும் எளியவர்கள் விடும் பெருமூச்சு நிமித்தமும் நான் இப்பொழுது எழுந்து அவன் மேல் சீறுகிறவர்களுக்கு அவனை காத்து சுகமாயிருக்க பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஏழைகள் பாழாக்கப்பட்டது நிமித்தமும் எளியவர்கள் விடும் பெருமூச்சு நிமித்தமும் நான் இப்பொழுது எழுந்து. அல்லேலூயா. கர்த்தர் உங்களுடைய சத்தத்தை கேட்கிறார். உங்களுடைய விண்ணப்பத்திற்கு அவர் செவி கொடுக்கிறார். அவர் சும்மா நிற்பதை போல இருக்கும், ஆனால் சும்மா நிற்கல. உங்களுடைய வாழ்க்கையில அந்த அற்புதத்தை சுமந்து கொண்டு இருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையில உங்களுடைய வெற்றியை அவர் சுமந்து கொண்டு இருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையில உங்களுடைய தேவைகளை அவர் சுமந்து கொண்டு இருக்கிறார். இப்படிப்பட்ட தெய்வத்தை தான் நீங்களும் நானும் ஆராதனை செய்கிறோம். அல்லேலூயா. எனக்கு யாருமே இல்லையே, என் வாழ்க்கை ஒரு நன்மையும் என்னுடைய வாழ்க்கையில இல்லை, ஒரு நன்மைக்கு ஏதுவான விஷயங்கள் ஒன்று கூட என் வாழ்க்கையில் இல்லை, எதையுமே என்னால் பார்க்க முடியலையே என்று வேதனையோடு ஒருவேளை இப்படிப்பட்ட நிலையில இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருந்தால், என் பிரியமான தேவஜனமே, there is a God who is standing before you. உனக்கு முன்பாக ஒரு கர்த்தர் நின்று கொண்டிருக்கிறார் உன்னுடைய ஆசீர்வாதத்தோடு. ஹல்லேலூயா. இந்த பிலாத்து அவன் சொல்றான், இதோ இந்த மனிதன், here is the man, here is the man, இதோ இந்த மனிதன். மூன்றாவது சி, யார் இந்த மனிதன்? மூன்றாவது, யார் இந்த மனிதன்? முதலாவது, யார் இந்த மனிதன்? பார்த்தோம். தன் சாயலாக ஜனங்களை சிருஷ்டித்தவர் அங்க அந்த ஜனங்களுக்கு முன்பாக நின்று கொண்டிருந்தார். அவர் தான் இந்த மனுஷன். ரெண்டாவது, யார் இந்த மனிதன்? ஜனங்களுடைய கண்ணீரையும் வேதனையும் பார்த்து அவர்களை விடுதலை செய்கிறவர் அங்க முன்பாக நின்று கொண்டிருந்தார். மூன்றாவது, யார் இந்த மனுஷன்? சி, நீ வேண்டாம் என்று தள்ளினாலும் திரும்ப உன்னிடம் வரக்கூடியவர். அல்லேலூயா. நீ வேண்டாம் என்று தள்ளினாலும் திரும்ப உன்னிடம் வருகிறவர் தான் இந்த மனுஷன். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் 37வது வசனம். எருசலேமே, எருசலேமே, தீர்க்கதரிசிகளை கொலை செய்து உன்னிடத்தில் அனுப்பப்பட்டவர்களே, கல்லெறிகிறவர்களே, கோழி தன் குஞ்சுகளை தன் சிறகுகளின் மேல் கூட்டி சேர்த்து கொள்ளும் வண்ணமாக நான் எத்தனை தரமோ உன் பிள்ளைகளை கூட்டி சேர்த்து கொள்ள மனதா இருந்தேன், உங்களுக்கோ மனதில்லாமல் போயிற்று. அல்லேலூயா. இந்த ஜனங்களை இயேசு அந்த ஜனங்களுடைய பாவத்தை அவர் தனக்குள்ளாக கொண்டு அந்த இடத்துல நின்று கொண்டிருந்தார். இந்த ஜனங்களெல்லாம் அவர்கள் பாவிகள் அல்ல, இந்த பாவத்தெல்லாம் நான் எடுத்துட்டேன், இப்போ என் ஜனங்களெல்லாம் பாவத்திலிருந்து விடுதலை ஆக்கப்படுவாங்க அப்படின்னு சொல்லி நின்று கொண்டு இருக்கிறார். ஆனால் அந்த ஜனங்கள் இயேசுவை பாவியாக அவர்கள் பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். எப்படி இருக்கு பாருங்க. அல்லேலூயா. அந்த ஜனங்களுடைய மொத்த பாவத்தையும் அவர் எடுத்து, என் ஜனங்களை நான் பாவத்திலிருந்து நான் மீட்டெடுத்துட்டேன்னு சொல்லி அவர் நின்று கொண்டு இருக்கிறார். ஆனால் அந்த ஜனங்கள் பாவியான ஒருவர் நின்று கொண்டு இருக்கிறார், அவர்கள் பார்த்து கொண்டு இருக்கிறாங்க. நாம் வேண்டாம் வேண்டாம் என்று தள்ளினாலும் திரும்ப திரும்ப நம்ம இடத்துல வருகிற ஒரே ஒரு தெய்வம், அது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மாத்திரமே. ஹல்லேலூயா. சீமோன் பேதுரு அவன் ஆண்டவரோடு 3 வருஷ காலம் அவன் இருந்தான். He was one among the 3. அப்படின்னா என்ன அர்த்தம்?
He was one among the three. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கு வந்து க்ளோஸ் சர்க்கிள் இருக்கு. 70 பேர், அப்புறம் 12 பேர், அப்புறம் 3 பேர், அப்புறம் 1. அந்த 70க்கும் மேலே ஒன்று இருக்கு. அல்லேலூயா. 70க்கும் மேலே ஒன்று இருக்கு. அதுக்கப்புறம் தான் 70, அதுக்கப்புறம் 12, அதுக்கப்புறம் 3. அந்த 3 யாரு? பேதுரு, யாக்கோபு, யோவான். 3 பேர். அந்த 3ல் 1 யாரு? யோவான். இந்த 3 பேர் இருக்கிறாங்களா, அதில் ஒருவனாக இந்த பேதுரு வந்து அவர் இருக்கிறார். இந்த பேதுரு அவன் வந்து ஆண்டவராகிய இயேசுவை வந்து அவன் மறுதலிக்கிறான். 3 முறை அவன் மறுதலிக்கிறான். அப்படிப்பட்ட பேதுருவை இந்த ஆண்டவராகிய இயேசு அவர் தேடி கடந்து வருகிறார். எவன் மறுதலித்தானோ அவனை தேடி வருகிறார். அதாங்க ஆண்டவர். அல்லேலூயா, ஆமென். மார்க் எழுதின சுவிசேஷத்தில் ஆண்டவராக இயேசு உயிர் தெழுந்தவுடன் அந்த தேவதூதன் வந்து ஒரு விஷயத்தை, அழகான ஒரு விஷயத்தை சொல்றார். 16ஆம் அதிகாரம் 7வது வசனத்தில் நாம் பார்க்கும்போது, நீங்கள் அவருடைய சீஷரிடத்திற்கும் பேதுருவினிடத்திற்கும் போய் உங்களுக்கு முன்னே கலிலேயாவுக்கு போகிறார், அவர் உங்களுக்கு சொன்னபடியே அங்கே அவரை காண்பீர்கள் என்று அவர்களுக்கு சொல்லுங்கள் என்று அந்த தேவதூதன் வந்து சொல்கிறார். இங்க பார்த்தீங்கன்னா ஒரு வித்தியாசமான ஒரு விஷயத்தை பார்க்க முடியும். சீஷர்களிடத்திற்கும், இப்போ பேதுரு யாரு? அவரும் சீஷர் தானே. அப்புறம் சீஷர் இடத்துல சொல்லுங்கன்னு சொன்னால் போதும் தானே. அந்த சீஷன் சொன்னாலே பேதுருவும் உள்ள அடங்கி தானே இருப்பார். அப்புறம் ஏன் தனியாக பேதுருன்றாரு? ஏன் தெரியுமா? இந்த பேதுரு அவன் வேதனையோடு இருப்பார். ஏன் வேதனையோடு இருப்பார் தெரியுமா? மறுதலிச்சிட்டார். அதனால் தன்னையே வெறுத்து, தன்னையே ஒதுக்கி, ஐயோ வேண்டாம் என்று அவர் வேதனையோடு இருப்பான். பேதுரு, நீ பேதுருவை தனியாக நான் சொன்னேன்னு போய் சொல்லு. அல்லேலூயா. என்னதான் நீ வேண்டான்னு சொல்லி தள்ளினாலும் ஆண்டவராக இயேசு உன்னை தேடி வருவார். அல்லேலூயா. யோவானுக்கு எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கும்போது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் வந்து பிரேக்ஃபாஸ்ட் வந்து அவர் வந்து செஞ்சு கொடுக்குறார் எல்லா சீஷர்களுக்கும். குறிப்பாக பேதுருவுக்கு அவர் தெய்வம் பிரேக்ஃபாஸ்ட் பண்ணி கொடுக்குதுங்க. இந்த உலகத்தில் எந்த தெய்வம் பிரேக்ஃபாஸ்ட் பண்ணி கொடுக்கும்? இயேசு தெய்வம் பிரேக்ஃபாஸ்ட் பண்ணி கொடுக்குறார். தெய்வம் நமக்கு பிரேக்ஃபாஸ்ட் பண்ணி கொடுக்குறாருங்க. அதுவும் யாருக்கு? எல்லாம் ஓடி போயிட்டான். சிலுவையில் இயேசு தொங்கும் போது 12 பேர் இருந்தாங்க. அந்த 12 பேரில் ஒருவன் வந்து அவர் இறந்துட்டாரு. மிச்சம் 10 பேர் ஓடிட்டான். ஒரே ஒரு ஆள் மாத்திரம் இருக்கிறாரு. அந்த ஒரு ஆள் யாரு? யோவான். பேதுருவும் இல்லை அதில் பேதுருவும் இல்லை. ஆனால் யார் எல்லாம் ஓடி போனாங்களோ அவங்கள தேடி வரார். அல்லேலூயா. தேடி வந்து மாத்திரமல்ல, அவளுக்கு பிரேக்ஃபாஸ்ட் கொடுக்குறாரு. He himself prepared. ஆமென். யோவானுக்கு எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரத்தில் 12வது வசனத்தை பாருங்களேன். இயேசு அவர்களை நோக்கி, வாருங்கள் போஜனம் பண்ணுங்கள் என்றார். அவரை கர்த்தர் என்ற சீஷர்கள் அறிந்தபடியினால் அவர்களில் ஒருவனும் நீ யார் என்று கேட்க துணியவில்லை. அப்பொழுது இயேசு வந்து அப்பத்தையும் மீனையும் எடுத்து அவர்களுக்கு கொடுத்தார். அவர் எல்லாம் ரெடியாக வச்சிருக்கிறார், ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கிறார். எல்லாத்தையும் என்ன செஞ்சார்? அவர் கொடுக்கிறார். அல்லேலூயா. நீ வேண்டான்னு இந்த இயேசுவை விட்டு நீ விலகி இந்த உலகத்திற்கு பின்பாக நீ என்னதான் போனாலும், இந்த உலகத்தின் ஆசைகளுக்கு பின்பாக நீ என்னதான் போனாலும், இந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உன் அருகாமையிலே அவர் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறார். அல்லேலூயா. அருகாமையிலே அவர் காத்து கொண்டு இருக்கிறார். இன்னும் இந்த இயேசுவை பார்க்காம இருக்கிறாயா சகோதரா, சகோதரி? அல்லேலூயா. நீங்கள் அதே யோவானுக்கு எழுதின சுவிசேஷத்தில் 21ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பார்க்கும்போது அவர் பேதுருவை பார்த்து அவர் கேட்குறார். 15ஆம் வசனத்திலிருந்து 17ஆம் வசனம் முடிய அவர்கள் போஜனம் பண்ணின பின்பு இயேசு சீமோன் பேதுருவை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, இவர்களிலும் அதிகமாய் நீ என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா? அவர் கேட்குறார், என்னை நேசிக்கிறாயாப்பா? அவர் கேட்குறார், என்ன நேசிக்கிறாயா? என்ன ஒரு கேள்வி கேட்குறாரு பாருங்களேன். அல்லேலூயா. என்ன ஒரு கேள்வி, என்ன நேசிக்கிறாயா? என்னை நேசிக்கிறாயா? அப்போது பேதுரு என்ன சொல்லார் பாருங்களேன். அதற்கு அவன், ஆம் ஆண்டவரே, உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்றான். அவரின் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக. மறுபடியும் பாருங்க, 2ஆம் தரம் ஆண்டவராக இயேசு பேதுருவை நோக்கி,
யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னிடத்தில் அன்பா இருக்கிறாயா என்றான். உடனே பேதுரு சொல்றார், ஆமா. அதற்கு அவன், ஆம் ஆண்டவரே, உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்றான். என் ஆடுகளை மேய்ப்பாயாக என்றார். மூன்றாம் தரம் ஆண்டவராக இயேசு வந்து கேட்கிறாரு, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னை நேசிக்கிறாயா என்று அவர் மூன்றாம் தரம் தன்னை கேட்டபடினாலே பேதுரு துக்கப்பட்டு, அவனுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. ஒருவேளை நான் மறுதலிச்சிட்டேன் பார்த்தியா 3 தடவை ஆண்டவரை, அதனால தான் இப்போ திருப்பி திருப்பி என்னை கேட்குறார் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மிக வேதனையோடு துக்கத்தோடு அவன் வந்து சொல்கிறான். அவர் சொல்கிறாரு, பேதுரு சொல்கிறாரு, ஆண்டவரே, நீர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர். அவர் பேதுரு ஏன் தெரியுமா சொன்னார், இவன் இந்த ஆண்டவராக இயேசுவை மறுதலிப்பதற்கு முன்பதாகவே ஆண்டவர் வந்து கரெக்டாக சொன்னார். புரியுதா? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் முன்னாடியே சொல்ல, நீ என்னை மறுதலிப்பன்றாரு. அப்போ இல்லை, நான் செத்து போனாலும் சாவேன், நான் மறுதலிக்க மாட்டேன்றான். அதுதான் இங்கே சொல்கிறாரு, பேதுரு சொல்கிறார், ஆண்டவரே, உங்களுக்கு எல்லாம் தெரியுமே அப்பா, அப்போனா இதுவும் உங்களுக்கு தெரியுமே, என் இருதயம் உங்களை சார்ந்து இருக்கு ஆண்டவரே, என் இருதயம் உங்களை சார்ந்து இருக்குது என்று சொல்லும் போது ஆண்டவர் சொல்ல, என் ஆடுகளை மேய்ப்பாயாக. இந்த வசனத்தில் 3 காரியங்களை ஆண்டவர் சொல்லுகிறார். நீங்கள் நல்லா நோட் பண்ணீங்கன்னா, முதலாவது என்ன சொல்கிறாரு, என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக. ரெண்டாவது என்ன சொல்கிறாரு, என் ஆடுகளை மேய்ப்பாயாக. மூன்றாவது திரும்பியும் என் ஆடுகளை மேய்ப்பாயாக. இது என்னன்றது தெரியுமா உங்களுக்கு? நான் ஏற்கனவே உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன் பைபிள் ஸ்டடியில். முதலாவது, புதிய விசுவாசிகளை நீ வந்து அவர்களை ரட்சித்து கொண்டு வா. ரெண்டாவது, என்னை தெரிந்த நன்கு தெரிந்த விசுவாசிகளை அவர்களை நீ வழிநடத்து. மூன்றாவது, இந்த 2 பேர்த்தையும் சேர்த்து நீ வந்து வழிநடத்து. எத்தனை பெரிய ஒரு பொறுப்பை, எத்தனை பெரிய ஒரு வேலையை இந்த பேதுருவின் இடத்துல ஆண்டவர் கொடுக்குறார். யார் இந்த பேதுரு? இந்த இயேசுவை மறுதலிச்சவன். நீ வேண்டான்னு நீ சொல்லி நீ போனாலும் இந்த இயேசு உன்னை தேடி வருகிறார். அல்லேலூயா. அவர் தேடி வருகிறது மாத்திரமல்ல, உன்னை அவர் ஆசீர்வதிக்கிறார், உன்னை போஷிப்பார். உனக்கு மிகப்பெரிய ஒரு பொறுப்பையும் இந்த ஆண்டவராக இயேசு தருகிறார். அல்லேலூயா. ஆண்டவர் எபிரேயரில் ஒரு வசனம் இருக்குது, 13ஆம் அதிகாரத்தில் 5ஆம் வசனம், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. யார் சொல்றார்? அல்லேலூயா. யோவான் 1:11 நாம் பார்க்கிறோம் பரிசுத்த வேதத்தில், அவர் தமக்கு சொந்தமானதிலே வந்தார். அல்லேலூயா. அவருக்கு சொந்தமானவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. அந்த வசனம் ரொம்ப அழகா இருக்கு. அவர் தமக்கு சொந்தமானதிலே, அவர் வந்து என்ன சொந்தம்? நம்ம தான் சொந்தம். நம்ம சொந்தன்றதுனால தான் வந்தார். அவருடைய சாயலாக நம்மளை உண்டு பண்ணினார் என்றதற்காக தான் நம்மை மீட்டெடுக்கும்படியாக வந்தார். அல்லேலூயா. அவர் தமக்கு சொந்தமானதினாலே இந்த இயேசு அவர் வந்தார். வந்து அங்கே நின்று கொண்டிருக்கிறார், அந்த ஜனங்களுக்கு முன்பாக நின்று கொண்டிருக்கிறார். ஆனால் அந்த ஜனங்களுக்கு தெரியல இவர் யார் என்று தெரியல. அல்லேலூயா. இது ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 49ஆம் அதிகாரத்தில் ஒரு வசனம் இருக்கு, 15வது வசனம், ஸ்திரீயானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. அல்லேலூயா. இந்த ஜனங்களெல்லாம் ஆண்டவரை மறந்துட்டாங்க. ஆனால் இந்த ஆண்டவர் ஜனங்களை மறக்காதபடி அந்த இடத்துல நின்று கொண்டு இருக்கிறார். இந்த பிலாத்து அந்த ஜனங்க இடத்துல சொல்றாரு, இதோ இந்த மனுஷன். அப்போ ஜனங்கள் சொல்றாங்க, யோவானுக்கு எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரத்தில் 6-7 வசனங்களில் பார்க்கும்போது ஜனங்கள் சொல்றாங்க, பிரதான ஆசாரியரும் சேவகரும் அவரை கண்டபோது சிலுவையிலே அறையும் என்று சத்தமிட்டார்கள். அதற்கு பிலாத்து, நீங்களே இவனை கொண்டு போய் சிலுவையிலே அறையுங்கள், நான் இவனிடத்தில் ஒரு குற்றமும் காணேன் என்றான். யூதர்கள் அவனுக்கு பிரதித்திரமாக, எங்களுக்கு ஒரு நியாயப்பிரமாணம் உண்டு, இவன் தன்னை தேவனுடைய குமாரன் என்று சொன்னபடியினால் அந்த நியாயப்பிரமாணத்தின்படியே இவன் சாக வேண்டும் என்று அவங்க சொன்னாங்க. இந்த ஜனங்கள் சொல்றாங்க, இவர் செத்துதான் ஆகணும்ன்றாங்க. இவர் என்ன ஆகணும்? இவர் மறிக்கணும். இவரை வந்து மனுஷெல்லாம் விடக்கூடாது. இவர் என்ன செய்யக்கூடாது? மன்னிச்சு நீங்கள் விடக்கூடாது. இவரை நீங்கள் வந்து கண்டிப்பாக இவருடைய நிலை மரணத்திற்குரிய நிலை. இவர் கண்டிப்பாக இப்போ என்ன ஆகணும்?
இப்போ இவர் மரிக்கணும். அந்த ஜனங்களுக்கு ஒன்று தெரியல. என்ன தெரியல அப்படின்னா, இவர் ஏன் அந்த இடத்துல நிற்கிறார் என்று தெரியல. அல்லேலூயா. இவர் ஏன் அங்கே நிற்கிறார் என்று தெரியல. முதல்ல ஒரு தலைப்பு பார்த்தோம். என்ன பார்த்தோம்? என்ன பார்த்தோங்க? யார் இந்த மனுஷன்? யார் இந்த மனுஷன்? அதில் 3 பார்த்தோம். 2வது தலைப்பு ஏன் நிற்கிறார்? ஏன் நிற்கிறார்? அந்த ஜனங்களுக்கு தெரியல இவர் ஏன் நிற்கிறார். ஏன் நிற்கிறார் தெரியுமா? ஏன் நிற்கிறார்? இந்த ஜனங்கள் என்றைக்குமே அவமானத்தில் நிற்கக்கூடாது என்பதற்காக அந்த இடத்துல நிற்கிறார். அல்லேலூயா. அவர் ஏன் நிற்கிறாரு? அந்த முன்னாடி நிற்கிறாங்களே அந்த ஜனங்கள் அவமானப்படக்கூடாது என்பதற்காக நின்று கொண்டு இருக்கிறார். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்தில் ஆதாம் ஏவாள் அவர்கள் பாவம் செய்யும் போது அவர்கள் ஓடி போய் ஒளிந்து கொண்டார்கள். அவர் என்ன செஞ்சாங்க? ஓடி போய் ஒளிந்து கொண்டார்கள். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 9-10 வசனங்களை பார்க்கும்போது, அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஆதாமை கூப்பிட்டு, நீ எங்கே இருக்கிறாய்? ஆதாமே, ஆதாமே, நீ எங்கே இருக்கிறாய்? அப்போ ஆதாம் வந்து சொல்றான், நான் நிர்வாணியா இருந்ததுனால் நான் பயந்து ஒளிந்து கொண்டேன்னு சொல்றான். அவன் சொல்றான், ஐ எம் நேக்கட், நான் நிர்வாணியா இருக்கிறேன், ஐ எம் நேக்கட், நான் ஓடி போய் ஒளிந்து கொண்டு இருக்கிறேன், அதனால தான் நான் ஓடி போய் ஒளிந்து கொண்டு இருக்கிறேன். நல்லா கவனமா கேளு. பிசாசு என்றைக்குமே உன்னை நிர்வாணப்படுத்துவான். அல்லேலூயா. பிசாசு என்றைக்குமே உன்னை கேவலப்படுத்துவான். பிசாசு என்றைக்குமே உன்னை அவமானப்படுத்துவான். ஆனால் ஆண்டவர் என்றைக்குமே உன்னுடைய நிர்வாணத்தை அவர் மறைப்பார். என்றைக்குமே உன்னை மீட்டெடுப்பார். என்றைக்குமே உனக்கு துணையாக நிற்பார். ஹல்லேலூயா. ஆண்டவர் கேட்கிறார், ஆதாமே, ஆதாமே, நீ எங்கே இருக்கிறாய்? நீ எங்கே இருக்கிறாய்? He says, I am naked. ஐயோ ஆண்டவரே, நான் நிர்வாணமா இருக்கிறேன். அப்படி சொன்ன மாத்திரத்தில் என்ன தம்மா நடந்துச்சு? Do you know what he did? அவர் என்ன செஞ்சார் தெரியுமா? நீங்க அதே 3ஆம் அதிகாரத்தில் 21ஆம் வசனத்தை நீங்க பார்க்கும்போது, தேவனாகிய கர்த்தர் ஆதாமுக்கும் அவன் மனைவிக்கும் தோல் உடைகளை உண்டாக்கி அவர்களுக்கு உடுத்தினார். அவர் சொல்லலாம், நீ வந்து என் பேச்சை கேட்கல, அதனால தான் நீ நிர்வாணியா இருக்கிற, நீ கடைசி வரைக்கும் இப்படியே இரு அப்படின்னு அவர் சொல்லலை. அல்லேலூயா. மனுஷன் அப்படி சொல்லுவான், ஆனால் ஆண்டவர் அப்படி சொல்ல மாட்டார். அல்லேலூயா. அதுதான் கர்த்தருக்கும் மனிதனுக்கும் உள்ள வித்தியாசம். மனுஷன் உன்னை விட்டுருவான், ஆண்டவர் உன்னை விட மாட்டார். நீ எத்தனை முறை நீ கீழே விழுந்தாலும் கர்த்தர் உன் பக்கத்தில் இருந்து உன்னை தூக்கி எடுப்பார். ஆனால் மனிதன் நீ ஒரு முறை கீழே விழுந்தாலும் உன்னை கடைசி வரைக்கும் அதை சொல்லிக்கொண்டே இருப்பான். அல்லேலூயா. சங்கீதத்தின் புஸ்தகம் அழகான ஒரு வசனம் இருக்கு. 103ஆம் சங்கீதம் 12வது வசனம், மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் அவர் நம்முடைய பாவங்களை நம்மை விட்டு விலக்கினார். மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் அவர் நம்முடைய பாவங்களை நம்மை விட்டு விலக்கினார். மீகா தீர்க்கதரிசன புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 19வது வசனத்துல, அவர் திரும்ப நம்மேல் இறங்குவார், நம்முடைய அக்கிரமங்களை அடக்கி நம்முடைய பாவங்களை எல்லாம் சமுத்திரத்தின் ஆழங்களில் எங்க போடுவாரு? சமுத்திரத்தின் ஆழங்கள். He loves you more than you can ever think. நீ யோசித்து பார்க்க முடியாத அளவிற்கு இந்த ஆண்டவர் உன்னை நேசிக்கிறார். அல்லேலூயா. நீ யோசித்தே பார்க்க முடியாது ஆண்டவருடைய அன்பு. எபேசியரில் ஒரு அழகான ஒரு வார்த்தை இருக்கு. 3ஆம் அதிகாரத்தில் 18-19 வசனங்களில் பரிசுத்த வேதத்தில் பார்க்கிறோம். ரொம்ப அழகான ஒரு வார்த்தை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பற்றி. சகல பரிசுத்தவான்களோடும் கூட கிறிஸ்துவனுடைய அன்பின் அகலமும் நீளமும் ஆழமும் உயரமும் இன்னதென்று உணர்ந்து அறிவுக்கெட்டாத அந்த அன்பை, நம்முடைய அறிவுக்கே எட்டாது ஆண்டவருடைய அன்பு எப்படிப்பட்ட ஒரு அன்பு. அந்த அன்பு ஆழம் நீளம் அகலம் அது ரொம்ப பெருசுங்க. அல்லேலூயா. அது ரொம்ப பெருசு. அல்லேலூயா. நீங்கள் ஏசாயால கூட ஒரு வசனம் இருக்குது 38:17, இதோ சமாதானத்திற்கு பதிலாக மகா கசப்பு வந்திருந்தது, தேவரீரோ என் ஆத்துமாவை நேசித்து அழிவின் குழிக்கு விலக்கினீர், என் பாவங்களை எல்லாம் உமது முதுகுக்கு பின்னாக எரிந்து விட்டீர். அல்லேலூயா. என்ன ஒரு வசனம் பாருங்களேன், அழகான ஒரு வசனம். சமாதானத்துக்கு பதிலாக மகா கசப்பு வந்திருந்தது, தேவரீரோ என் ஆத்துமாவை நேசித்து அழிவின் குழிக்கு விலக்கினீர், என் பாவங்களை எல்லாம் உமது முகத்திற்கு பின்னாக எரிந்து விட்டீர். ஒருவன் கிறிஸ்துவுக்குள்ளாக இருந்தா அவன் எப்படி இருக்கிறான்? அவன் புது சிருஷ்டியா இருக்கிறான். பழையவைகள்
ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. அல்லேலூயா. பிசாசு என்றைக்குமே நீ செய்த பாவத்தை அவன் சொல்லிட்டே இருப்பான். அவன் கடைசி வரைக்கும் சொல்லுவான். ஆண்டவர் என்றைக்குமே நீ செய்கிற பாவத்தை அவர் மன்னித்து கொண்டு இருப்பார், புதிய மனிதனாக மாற்றிக்கொண்டே இருப்பார். அல்லேலூயா. ஒரு முறை நீ ஆண்டவர் இடத்துல போய் பாவ மன்னிப்பு கேட்டு ஆண்டவர் இடத்துல போனா, என் தேவனாகிய கர்த்தர் he makes you new, உன்னை புதிய மனிதனாக அவர் மாற்றுகிறார். he will not prick you with the sin you did. நீ செய்த பாவத்தை குத்தி குத்தி ஆண்டவராக இயேசு அவர் காண்பிக்க மாட்டார். ஆனால் பிசாசு காண்பித்து கொண்டே இருப்பான். அல்லேலூயா. பிசாசு என்ன செய்வான்? அவன் காண்பித்து கொண்டே இருப்பான். ஆனால் ஆண்டவராகிய கர்த்தர் அப்படி செய்ய மாட்டார். சகரியா தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் நம்ம நிறைய முறை பார்த்துருக்கோம். 3ஆம் அதிகாரத்தில் 1ஆம் வசனத்திலிருந்து 5ஆம் வசனம் முடிய, அவர் பிரதான ஆசாரனாகிய யோசுவாவை எனக்கு காண்பித்தார். அவன் கர்த்தருடைய தூதனுக்கு முன்பாக நின்றான். சாத்தான் அவனுக்கு விரோதம் செய்ய அவன் வலது பக்கத்திலே நின்றான். சாத்தான் எங்கே நிற்கிறான்? பக்கத்திலே தான் நிற்பான். ஏன்? நீ செஞ்சதெல்லாம் அவன் சொல்லிக்கொண்டே இருப்பான். நீ செஞ்சதெல்லாம் என்ன செய்வான்? அவன் சொல்லிக்கொண்டே இருப்பான். அதுதான் பிசாசினுடைய வேலை. பிசாசினுடைய வேலை என்னது? நீ செஞ்சதை சொல்லி காமிச்சிட்டே இருக்கிறது தான் பிசாசினுடைய வேலை. ஆனால் கர்த்தருடைய வேலை அது அல்ல. உன்னை மன்னித்து புதிய மனிதனாய் மாற்றுகிறது தான் ஆண்டவருடைய வேலை. அப்பொழுது கர்த்தர் சாத்தானை நோக்கி, கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராக. சாத்தானே, எருசலேமை தெரிந்து கொண்ட கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராக. இவன் அக்கினியிலிருந்து தப்புவிக்கப்பட்ட கொல்லி அல்லவா. அல்லேலூயா. இவனை நான் மீட்டெடுத்துட்டேன். இவனை என்ன செஞ்சுட்டேன்? நான் மீட்டெடுத்துட்டேன். யோசுவாவோ எனில் அழுக்கு வஸ்திரம் தரித்தவனாய். அழுக்கு வஸ்திரம் என்ன தெரியுமா குறிக்குது? பாவத்தை குறிக்குது. அழுக்கு வஸ்திரம் சாபத்தை குறிக்கிறது. அழுக்கு வஸ்திரம் எல்லாவற்றையும் இழந்த ஒரு நிலையை குறிக்கிறது. அதுதான் அழுக்கு வஸ்திரம் குறிக்கிறது. அவர் தமக்கு முன்பாக நிற்கிறவர்களை நோக்கி, இவன் மேல் இருக்கிற அழுக்கு வஸ்திரங்களை களைத்து போடுங்கள் என்றார். பின்பு அவனை நோக்கி, பார், நான் உன் அக்கிரமத்தை உன்னிலிருந்து நீங்க செய்து உனக்கு சிறந்த வஸ்திரங்களை தரிப்பித்தேன் என்றார். அவன் சிரசின் மேல் சுத்தமான பாகையை வைப்பார்களாக என்றான். அப்பொழுது சுத்தமான பாகையை அவன் சிரசின் மேல் வைத்து அவனுக்கு வஸ்திரங்களை தரிப்பித்தார்கள். கர்த்தருடைய தூதன் அங்கே நின்றார். இவர்தான் அந்த மனுஷன். அல்லேலூயா. பிலாத்து சொல்றான், இதோ இந்த மனுஷன், இதோ இந்த மனுஷன், இதோ இந்த மனுஷன். அந்த ஜனங்கள்லாம் சொல்றான், இவரை கொண்டு போய் இவரை மரணத்திற்கு ஒப்பு கொடுக்கணும், இவர் சாகணும், இவர் உயிரோடு இருக்கக்கூடாது, இவர் சாகவே சாகணும்னு சொல்றாங்க. ஏன் சொல்றாங்க? நிற்கிறவர் யார் என்று அவனுக்கு தெரியல. அல்லேலூயா. இவர் ஏன் நிற்கிறாரு? ரெண்டாவது பி ஏன் நிற்கிறார்? பிசாசுக்கு முன்பாக அந்த ஜனங்களும் நீங்களும் நானும் நிற்கக்கூடாது என்பதற்காக அந்த இடத்துல அவர் நின்று கொண்டு இருந்தார். ஒரு முறை பிசாசுக்கு முன்பாக நின்றாங்க. அவருடைய வாழ்க்கையில் கடைசி வரைக்கும் நிற்க முடியல. அந்த நிலையை முறியடிக்க இந்த இயேசு இங்கே நிற்கிறார். ரத்தம் சொட்ட சொட்ட இந்த இடத்துல அவர் நின்று கொண்டு இருக்கிறார். அவமானத்தில், சரீரத்தில் காயத்தோடு, வேதனையோடு, அவமானத்தோடு, நிந்தையோடு அந்த இடத்துல நின்று கொண்டு இருக்கிறார். எந்த பிசாசு நம்மை தோல்வி அடையும்படி செய்தானோ அதே பிசாசு இடத்திலிருந்து நாம் வெற்றி பெறும்படியாக இந்த இயேசு அந்த இடத்துல நின்று கொண்டு இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 8வது வசனத்தில் பாருங்களேன். பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான், ஏனெனில் பிசாசானவன் ஆதி முதல் பாவம் செய்கிறான். பிசாசனுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கு தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார். பிசாசனுடைய கிரியைகளை அழிக்க அந்த இடத்துல நின்று கொண்டிருந்தார். ஹல்லேலூயா. He came for us. உங்களுக்காக, எனக்காக, அந்த நின்று கொண்ட அந்த ஜனங்களுக்காக ஆண்டவராக இயேசு பிசாசின் எல்லா சாபங்களை, எல்லா பிசாசின் காரியங்களை, கிரியைகளை அழிக்கும்படியாக அந்த இடத்துல நின்று கொண்டிருந்தார். கொலோசியர்ல கூட ஒரு வசனம் இருக்கு, 2ஆம் அதிகாரம் 14, 15 வசனங்களை பாருங்களேன். நமக்கு எதிரிடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து அதை நடுவில் இராதபடிக்கு எடுத்து சிலுவையின் மேல் ஆணையடித்து. இந்த வசனம் ரொம்ப அழகா இருக்கு பாருங்களேன். அந்த வசனத்தை போடுங்க. நமக்கு எதிரிடையாக, நமக்கு எதிராக இருந்ததோ அந்த கட்டளையை, நமக்கு விரோதமாய் இருந்த கையெழுத்தை குலைத்து அதை நடுவில் இராதபடிக்கு எடுத்து சிலுவையின் மேல் ஆணையடித்தார். ஏன் நிற்கிறாரு? அந்த ஜனங்களுக்கு தெரியல, நீ பிசாசுக்கு முன்னாடி நீ நிற்க கூடாது என்பதற்காக நிற்கிறாரு. அல்லேலூயா.
ஆமென். அந்த அடுத்த வசனத்தை பார்த்தீங்கன்னா, துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரித்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். அந்த இடத்துல அதற்காக நின்று கொண்டிருந்தார். அல்லேலூயா. நமக்கு ஜெயம் கொடுக்கும்படியாக அந்த இடத்துல நின்று கொண்டிருந்தார். அந்த ஜனங்களுக்கு தெரியல. ஆமென். 1 யோவான் 4:4 கூட ஒரு வசனம் இருக்கு. நீங்கள் தேவனால் உண்டாயிருந்து அவர்களை ஜெயித்தீர்கள், ஏனெனில் உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். அவர் பெரியவர் நின்று கொண்டிருக்கிறாரு. சகல காரியத்தையும் அற்புதங்களையும் அடையாளங்களையும் வல்லமையும் உடையவர் நின்று கொண்டிருந்தார். பிசாசு எல்லா விதமான வல்லமையும் எல்லா விதமான காரியத்தையும் வைத்திருந்தார். அவனை முறியடிக்க அவர் நின்று கொண்டிருந்தார். அது அந்த ஜனங்களுக்கு தெரியல. அல்லேலூயா. கலாத்தியர் 3:13 கூட ஒரு வசனம் பார்த்தோம். மரத்தில் தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். நியாயப்பிரமாணத்தின் சாபம் எல்லா பிசாசின் கிரியைகளை முறியடிக்க அந்த இடத்துல நின்று கொண்டு இருக்கிறார். அது அந்த ஜனங்களுக்கு தெரியல. அல்லேலூயா. அந்த ஜனங்களுக்கு தெரியல. இவர் சாகணும்ன்றாங்க. இவர் யார் என்று அவங்களுக்கு தெரியல. கலாத்தியர் 5:1 கூட ஒரு வசனம் இருக்கு. ஆனபடியினாலே நீங்கள் மறுபடியும் அடிமைத்தனத்தின் நுகத்திற்கு உட்படாமல் கிறிஸ்து நமக்கு உண்டாக்கின சுயாதீன நிலைமையிலே நிலை கொண்டு இருங்கள். பாருங்களேன், நீங்கள் மறுபடியும் அடிமைத்தனத்தின் நுகத்திற்கு உட்படாமல் அடிமைத்தனத்தின் நுகத்தை உடைக்க அந்த இடத்துல நின்று கொண்டிருந்தார். அல்லேலூயா. அடிமைத்தனத்தின் நுகத்தை பிசாசு கொண்டு வந்தார். அந்த பிசாசுக்கு முன்பாக நாம் நிற்க வேண்டாம். பிசாசுக்கு முன்பாக நாம் வெற்றி சிறக்கக்கூடிய நிலையில நாம் இருக்கணும். பிசாசை முறியடிக்கணும் நாம் என்று அவர் அந்த இடத்துல நின்று கொண்டிருந்தார். அல்லேலூயா. 1 யோவான் 5:4 கூட இருக்கு. தேவனால் பிறந்ததெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். நம்ம ஜெயிக்கணுன்றதற்காக, பிசாசை ஜெயிக்கணும் என்பதற்காக ஆண்டவராக இயேசு அந்த இடத்துல நின்று கொண்டிருந்தார். இந்த பிலாத்து வந்து அவர் சொல்றாரு, இதோ இந்த மனுஷன், இதோ இந்த ஹியர் இஸ் த மேன், இதோ இந்த மனுஷன், இதோ இந்த மனுஷன். அவர் ஏன் ஆண்டவராக இயேசு அங்கே நின்றார்? நம்பர் 1 ஏன் நின்றாரு? இந்த ஜனங்கள் என்றைக்குமே அவமானத்தில் அவங்க நிற்கக்கூடாதுன்னு நின்றாரு. ஜனங்கள் நிற்கக்கூடாதுன்னு இவர் அவமானத்தில் நின்னார். 2வது ஏன் நின்னாரு? பிசாசுக்கு முன்பாக நிற்கக்கூடாது. ஏற்கனவே நின்னாங்க பிசாசுக்கு முன்னாடி, அதோட கடைசி வரைக்கும் நிற்க முடியல. அந்த நிலையை உடைக்க பிசாசுக்கு முன்பாக நிற்கக்கூடாது என்பதற்காக அவர் இங்கே நிற்கிறார். அல்லேலூயா. 3வது ஏன் இந்த ஆண்டவராக இயேசு அங்கே நின்றார்? 3வது மரணத்திற்கு முன்பாக நீங்களும் நானும் அந்த ஜனங்களும் நிற்கக்கூடாது என்பதற்காக அவர் நின்றார். ரெவலேஷன் வெளிப்படுத்தின விசேஷம் 1:18 வசனத்தில் ஒரு அழகான ஒரு வசனம் இருக்கு. மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களும் உயிரோடு இருக்கிறேன். ஆமே, நான் மரணத்திற்கும் பாதாளத்திற்குரிய திறவுகோலை உடையவராயிருக்கிறேன். நல்ல கவனமாக கேளு. நான் மரணத்திற்கும் பாதாளத்திற்கும் உரிய திறவுகோள்களை கையில் வச்சிருக்கிறாரு. எந்த திறவுகோல் ஏதேன் தோட்டத்தின் சம்பவத்தின் மூலமாக பிசாசனுடைய கரத்தில் போச்சோ, திரும்ப அதை ஆண்டவருடைய கரத்திற்குள்ளாக கொண்டு வர அந்த இடத்துல நின்று கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா. எந்த திறவுகோல் இயேசுனுடைய கையிலிருந்து பிசாசனுடைய கையில் ஏதேன் தோட்டத்தில் போச்சோ, அதே திறவுகோலை, மரணத்திற்குரிய திறவுகோலை, பாதாளத்திற்குரிய திறவுகோலை ஆண்டவராக இயேசுனுடைய கைக்குள்ளாக கொண்டு வர அந்த இடத்துல நின்றார். அந்த ஜனங்களுக்கு அது தெரியல. 1 கொரிந்தியர் புஸ்தகம் 15:51 வசனத்திலிருந்து 57 அழகான ஒரு வார்த்தையை பார்க்கலாம். இதோ ஒரு ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன். நாம் எல்லாரும் நித்திரை அடைவதில்லை, ஆகிலும் கடைசி எக்காலம் தொனிக்கும் போது ஒரு நிமிஷத்திலே, ஒரு இமைப்பொழுதிலே நாம் எல்லாரும் மறுரூபமாக்கப்படுவோம். எக்காலம் தொனிக்கும், அப்பொழுது மரித்தோர் அழிவில்லாதவர்களாய் எழுந்திருப்பார்கள், நாமும் மறுரூபமாக்கப்படுவோம். அழிவுள்ளதாகிய இது அழியாமையும், சாவுக்கேதுவாகிய இது சாவாமையும் தரித்து கொள்ள வேண்டும். அழிவுள்ளதாகிய இது அழியாமையும், சாவுக்கேதுவாகிய இது சாவாமையும் தரித்து கொள்ளும் போது மரணம் ஜெயமாக விழுங்கப்பட்டது என்று எழுதியிருக்கிற வார்த்தை எப்படி? மரணம் ஜெயமாக விழுங்கப்பட்டது. மரணம் என்னாச்சு? ஜெயமாக விழுங்கப்பட்டது என்று எழுதியிருக்கிற வார்த்தை நிறைவேறும். மரணமே உன் கூர் எங்கே? பாதாளமே உன் ஜெயம் எங்கே?
மரணத்தின் கூர் பாவம், பாவத்தின் பலன் நியாய பிரமாணம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு சோத்திரம். ஒரு கிறிஸ்தவனுக்கு மரணம் ஒரு முடிவு அல்ல, அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய மரணம் அந்த மரணத்திற்கு ஒரு முடிவை கொண்டு வந்தது. அல்லேலூயா. அதான் அவர் கேட்கிறாரு, மரணமே உன் கூர் எங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே? அதனுடைய திறவுகோல அவர் எடுக்க அந்த இடத்துல நின்று கொண்டிருந்தார். அது அந்த ஜனங்களுக்கு தெரியல. அல்லேலூயா. எபிரேயர், நேரம் இல்லை அதனால வேகமாக போகிறேன். எபிரேயர்கள் நிருபம் 2ஆம் அதிகாரம் 14-15 வசனங்களில் பாருங்களேன். மரணத்திற்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கும், எப்படி அந்த வசனத்தை போடுங்க. மரணத்திற்கு அதிகாரியாகிய, மரணத்திற்கு அதிகாரி யாரே? பிசாசு. எப்படி போச்சு? ஏதேன் தோட்டத்தில் செய்த பாவத்தினால அந்த அதிகாரம் பிசாசு கிட்ட போயிடுச்சு. இப்போ அந்த பிசாசு இடத்துல இருந்து அந்த அதிகாரத்தை தன்னிடத்துல கொண்டு வரும்படியாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த இடத்துல நின்று கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா. மரணத்திற்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கும், ஜீவகாலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்திற்கு உள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கும் அப்படியானார். ஏங்க நிற்கிறாரு? மரணத்திற்கு முன்பாக அந்த ஜனங்கள் நிற்கக்கூடாது, மரணத்திற்கு முன்பாக நாம் நிற்கக்கூடாது என்பதற்காக அவர் அந்த இடத்துல நின்று கொண்டிருந்தார். ஹல்லேலூயா. ஆமென். என்ன ஒரு வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் நீங்களும் நானும் ஆராதனை செய்கிறோம். such a powerful God. அல்லேலூயா. யோவான் 11:25-26 வசனங்களை பார்த்தீங்கன்னா, இயேசு அவளை நோக்கி, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாயிருக்கிறேன், என்னை விசுவாசிக்கிறவன், எப்படி என்னை விசுவாசிக்கிறவன் அவன் மரித்தாலும் பிழைப்பான். அல்லேலூயா. என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் அவன் பிழைப்பான். அதுதான் நான் நிறைய முறை உங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன். ஒரு கிறிஸ்தவனுக்கு கர்த்தர் கொடுக்கிற மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம், அவன் செத்தா கூட அவனால உயிரோட வர முடியும் ஆண்டவருடைய வருகையின் நாளிலே. ஹல்லேலூயா. மரணத்திற்கு அப்படிப்பட்ட ஒரு அதிகாரம் இருந்தது. அந்த அதிகாரத்தை ஆண்டவராகிய கர்த்தர் முறியடித்தார் அவருடைய மரணத்தின் மூலமாக. ஹல்லேலூயா. 2 தீமோத்தேயுல கூட ஒரு வசனம் இருக்கு. 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 10வது வசனத்துல, அவர் மரணத்தை பரிகரித்து ஜீவனையும் அழியாமையும் சுவிசேஷத்தினாலே வெளியரங்கமாக்கினார். என்ன ஒரு அழகான ஒரு வசனம். அவர் மரணத்தை பரிகரித்து ஜீவனையும் அழியாமையும் சுவிசேஷத்தினாலேயே வெளியரங்கமாக்கினார். அது மட்டுமல்ல, ரோமர் 8:11 பார்த்தீங்கன்னா, அன்றியும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாய் இருந்தால், கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமா இருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கேதுவான உங்கள் சரீரங்களை உயிர்ப்பிப்பார். சாவுக்கேதுவான இந்த சரீரத்தை உயிர்ப்பிக்க முடியும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மரணம். when God created this world, ஆண்டவராகிய கர்த்தர் இந்த உலகத்தை அவர் உண்டு பண்ணும்போது அப்போ மரணம் இல்லை. ஆண்டவராகிய கர்த்தர் இந்த உலகத்தை உண்டு பண்ணும்போது மரணம் இல்லை. அந்த மரணம் மனுஷனுடைய பாவத்தினாலே கடந்து வந்துச்சு. அப்படி மனுஷனுடைய பாவத்தினாலே கடந்து வரும்போது அந்த மரணத்திற்குரிய அதிகாரியாக பிசாசு அவன் மாறினான். பாவத்திற்கு முன்பாக மனுஷன் நின்றான், அவன் ஜீவனுக்கு முன்பாக நிற்க முடியல. அல்லேலூயா. பாவத்திற்கு முன்பாக நின்னான், அதனால அவன் ஜீவனுக்கு முன்பாக என்ன செய்ய முடியல? அவனால் நிற்க முடியல. நீங்களும் நானும் ஜீவனுக்கு முன்பாக நிற்க வேண்டும் என்பதற்காக ஆண்டவராகிய இயேசு அந்நாளிலே அந்த ஜனங்களுக்கு முன்பாக அவர் நின்றார். ஹல்லேலூயா. ஆமென். அப்பொழுது பிலாத்து இயேசுவை பிடித்து யோவான் 19:1-5 பார்த்தோமே, வாரினால் அடிப்பித்தான், போர் சேவர்கள் முள்களினால் ஒரு முடியை பின்னி அவர் சிரசின் மேல் வைத்து சிவப்பான ஒரு அங்கியை உடுத்தி, யூதருடைய ராஜாவே வாழ்க என்று சொல்லி அவரை கையினால் அடித்தார்கள். பிலாத்து மறுபடியும் வெளியே வந்து, நான் இவனிடத்தில் ஒரு குற்றமும் காணேன் என்று நீங்கள் அறியும்படிக்கு இதோ உங்களிடத்தில் இவனை வெளியே கொண்டு வருகிறேன் என்றான். இயேசு முள்முடியும் சிவப்பங்கியும் தரித்தவராய் வெளியே வந்தார். அப்பொழுது பிலாத்து அவர்களை நோக்கி, இதோ இந்த மனுஷன், இதோ here is the man,
இதோ இந்த மனுஷன். முதல்ல நம்ம பார்த்தோம், ஃபர்ஸ்ட் we saw, என்ன பார்த்தோம்? யார் இந்த மனுஷன் பார்த்தோம். ரெண்டாவது ஒன்று, யார் இந்த மனுஷன்னா 3 விஷயத்தை பார்த்தோம், ஏபிசி. ரெண்டாவது ஒரு தலைப்பு பார்த்தோம், ஏன் நிற்கிறார், அதில் ஏபிசி பார்த்தோம். மூன்றாவது ஒரு தலைப்பு இருக்குது, இதோட நான் முடிக்கிறேன். மூன்றாவது we are going to see, நமக்காக நல்ல கடமை கேளுங்க, நமக்காக நின்றவருக்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? நமக்காக நின்றவருக்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? ஏன்? சே தேங்க்யூ ஜீசஸ். அல்லேலூயா. ஆண்டவரே, எனக்காக தகுதியே இல்லாத எனக்கு உம்முடைய விலையேற பெற்ற இரத்தத்தையும் ஜீவனையும் நீங்கள் கொடுத்தீங்க. ஓ லார்ட், தேங்க்யூ ஸோ மச். ஆண்டவரே, உமக்கு ரொம்ப நன்றி அப்பா. அல்லேலூயா. நமக்காக அங்கே நின்றாரு, அவருக்காக இப்போ சொல்லு, தேங்க்யூ ஜீசஸ். அல்லேலூயா. தகுதியே இல்லாத எனக்கு கூட உம்முடைய விலையேறப்பட்ட இரத்தத்தை எனக்காக நீங்கள் சிந்தினீங்க, எனக்காக காயங்களை நீங்கள் பட்டீங்க, எனக்காக வேதனைகளை நீங்கள் அடைந்தீர்கள், எத்தனையோ கொடூரங்களை கொடுமைகளை நீங்கள் எனக்காக சகித்தீங்க. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ ஜீசஸ். அல்லேலூயா. சங்கீதத்தில் 116 சங்கீதம் 12-13 வசனங்களை பாருங்க. கர்த்தர் எனக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்காகவும் அவருக்கு என்னத்தை நான் செலுத்துவேன்? என்னத்தை செலுத்துவேன்? ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கர்த்தருடைய நாமத்தை நான் தொழுது கொள்வேன். கர்த்தர் எனக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்காகவும் நான் என்ன செய்வேன்? நீங்கள் சங்கீதம் 66 பார்த்தீங்கன்னா 13-14, சர்வாங்க தகன பலிகளோடு உமது ஆலயத்துள் பிரவேசிப்பேன், என் இக்கட்டில் நான் என் உதடுகளை திறந்து என் வாயினால் சொல்லி என் பொருத்தனைகளை உமக்கு செலுத்துவேன். இந்த வருஷம் ஆரம்பிக்கும் போது ஒரு பொருத்தனை செஞ்சுருப்பீங்க, அதெல்லாம் என்ன ஆச்சுன்னு யோசித்துப்பார். போன வருஷம் செஞ்ச பொருத்தனை என்ன ஆச்சுன்னு யோசித்துப்பார். அதுக்கு முந்தின வருஷம் என்னென்ன பொருத்தனையை செய்யாமல் இருக்கிற யோசித்துப்பார். சகோதரா சகோதரி, சே லார்ட் தேங்க்யூ. கர்த்தாவே, என் இயேசுவே உமக்கு நன்றி என்று சொல். அல்லேலூயா. யோனா புஸ்தகத்தில் 2 அதிகாரம் 9வது வசனத்தை பார்க்கிறோம். நானோவெனில் துதியின் சத்தத்தோடு உமக்கு பலியிடுவேன், நான் பண்ணின பொருத்தனையை செலுத்துவேன், ரட்சிப்பு கர்த்தருடையது என்றான். துதியின் சத்தத்தோடு நான் பலியிடுவேன். அல்லேலூயா. நான் பண்ணின பொருத்தனைகளை என்ன செய்வேன்? சே தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ, நன்றி அப்பா, நன்றி. ரெண்டாவது, நமக்காக நின்றவருக்கு நாம் என்ன செய்ய போகிறோம்? ரெண்டாவது பி, சே ஐ வில் டூ வாட் யூ வாண்ட் மீ டு. ஆண்டவரே, நீங்கள் சொல்லுங்க, அடியேன் கேட்கிறேன். அல்லேலூயா. ரெண்டாவது நீங்கள் என்ன சொல்லணும்? நமக்காக அன்னைக்கு நின்னார்ல அந்த ஜனங்களுக்கு முன்பாக முட்கிரீடத்தோடு, இந்த சிவப்பு அங்கியோடு, வேதனையோடு, பாரத்தோடு, ரத்தம் சொட்ட சொட்ட நின்னார்ல, நீங்கள் சொல்லுங்கள் ஆண்டவருக்கு. ரெண்டாவது, ஆண்டவரே நீங்கள் சொல்லுங்க, நான் கேட்கிறேன். சங்கீதம் 119 சங்கீதம் 33-34 வசனங்களில், கர்த்தாவே உமது பிரமாணங்களின் வழியை எனக்கு போதியும், முடிவு பரியந்தம் நான் என்ன செய்வேன்? நல்லா சத்தமாக சொல்லு, நான் என்ன செய்வேன்? அதை நான் காத்துக்கொள்வேன். உமது பிரமாணங்களின் வழியை எனக்கு போதியும், முடிவு பரியந்தம் நான் அதை காத்துக்கொள்வேன். எனக்கு உணர்வை தாரும், அப்பொழுது நான் உமது வேதத்தை பற்றி கொண்டு என் முழு இதயத்தோடும் அதை நான் கை கொள்வேன். ஆண்டவரே, உணர்வை தாருங்கப்பா. நான் உணர்வில்லாமல் நான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன். உணர்வில்லாத ஒரு ஜீவியம் என்னுடைய ஜீவியமா இருக்கு. என்ன செய்யணும்னு தெரியல, என்ன பண்ணணும்னு தெரியல, என்னென்னமோ செஞ்சு என்னென்னமோ தப்பா காரியங்கள் எல்லாம் நடக்குது. ஆண்டவரே, எனக்கு உணர்வை தாருங்க. நீங்க சொல்லுங்கப்பா, நான் செய்கிறேன். யூ சே ஐ வில் டூ இட். அல்லேலூயா. யூ சே ஐ வில் டூ இட். ஏசாயால கூட ஒரு வசனம் இருக்கு, 6:8. ஆண்டவர் கேட்கிறாரு, யாரை நான் அனுப்புவேன்? யார் நமது காரியமாய் போவான் என்று உரைக்கிற ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டேன். அதற்கு ஏசாயா அவர் சொல்றாரு, நான் இதோ அடியேன் இருக்கிறேன், என்னை அனுப்பும், என்னை அனுப்பும். அல்லேலூயா. சே ஐ வில் டூ இட். அல்லேலூயா. ஆண்டவரே, நீங்க சொல்லுங்க, நான் செய்கிறேன். நீங்க சொல்லுங்க, நான் செய்கிறேன். கடைசியாக நமக்காக நின்றவருக்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? நமக்காக நின்றவருக்கு
நாம் என்ன செய்யணும்? முதலாவது என்ன செய்யணும்? சே தேங்க்யூ ஜீசஸ். ஆண்டவரே உமக்கு நன்றின்னு சொல்லு. ரெண்டாவது என்ன சொல்லணும்? சே ஐ வில் டூ வாட் யூ வாண்ட் மீ டு. நீங்கள் சொல்லுங்க, நான் செய்கிறேன். மூன்றாவது, நமக்காக நின்றவருக்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? மூன்றாவது, சே ஐ எம் வெயிட்டிங் ஃபார் யூ. ஆண்டவரே நான் உமக்காக காத்துட்டு இருக்கேன்ப்பா. அல்லேலூயா. உமக்காக நான் காத்து கொண்டு இருக்கிறேன். எபிரேயர்களின் நிருபம் 9ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். கிறிஸ்துவும் அநேகருடைய பாவங்களை சுமந்து தீர்க்கும்படிக்கு ஒரே தரம் பலியிட்டு தமக்காக காத்து கொண்டு இருக்கிறவர்களுக்கு ரட்சிப்பை அருளும்படி இரண்டாம் தரம் பாவம் இல்லாமல் தரிசனமாவார். He will come. இந்த ஆண்டவராகிய இயேசு அவர் திரும்ப வரப்போகிறார். அவர் திரும்ப வரப்போகிறார். He will come. Jesus is coming soon. இயேசு சீக்கிரம் வருகிறார். அல்லேலூயா. அவர் சொன்னார், யோவானுக்கு சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 3வது வசனத்தில் அழகான ஒரு வார்த்தையை சொல்றார். நான் போய் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை என்ன செய்கிறேன்? நான் ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்துல நீங்களும் இருக்கும்படிக்கு நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்துல சேர்த்துக் கொள்வேன். I will come. அல்லேலூயா. I will come. பிலிப்பியர் 3:20-21 கூட ஒரு வசனம் இருக்கு. நம்முடைய குடியிருப்போ எங்க இருக்குது? பரலோகத்தில் இருக்கிறது. அங்கே இருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் வர எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். நம்மளாம் எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம் நம்முடைய இரட்சகர் வர. அல்லேலூயா. நம்முடைய இரட்சகர் வர எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். அவர் எல்லாவற்றையும் தமக்கு கீழ்ப்படுத்தி கொள்ளத்தக்க நம்முடைய வல்லமையான செயலின்படியே நம்முடைய அற்பமான சரீரத்தை நம்முடைய மகிமையான சரீரத்திற்கு ஒப்பாக மறுரூபப்படுத்துவார். இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் வர எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. எல்லா சீஷர்கள்லாம் இருக்கிறாங்க. அப்போ தேவதூதன் வந்து சொல்றாரு, கலிலேயா அப்போஸ்தலர் 1:11, அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 1:11, கலிலேயராகிய மனுஷரே, நீங்கள் ஏன் வானத்தை அண்ணாந்து பார்த்து நிற்கிறீர்கள்? உங்களிடத்திலிருந்து வானத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட இந்த இயேசுவானவர் எப்படி உங்கள் கண்களுக்கு முன்பாக வானத்திற்கு எழுந்தருளி போனாரோ அப்படியே மறுபடியும் வருவார். அல்லேலூயா. அப்படியே என்ன செய்வாரு? அவர் திரும்ப வருவார். 1 யோவான் 2:28 பார்த்தீங்கன்னா, இப்படி இருக்க பிள்ளைகளே, அவர் வெளிப்படும் போது நாம் அவர் வருகையில் அவருக்கு முன்பாக வெட்கப்பட்டு போகாமல் தைரியம் உள்ளவர்களாய் இருக்கும்படிக்கு அவரில் நிலைத்திருங்கள். அவர் வருகையில் அவருக்கு முன்பாக வெட்கப்பட்டு போகாமல் தைரியம் உள்ளவர்களாய் இருக்கும்படிக்கு அவரில் என்ன செய்யுங்க? நிலைத்திருங்கள். சே ஜீசஸ், ஐ எம் வெயிட்டிங் ஃபார் யூ. வாசல்களே உங்கள் தலைகளை உயர்த்துங்கள், அனாதி கதவுகளே உயருங்கள், மகிமையின் ராஜா உட்பிரவேசிப்பார். அல்லேலூயா. மகிமையின் ராஜா உட்பிரவேசிப்பார். இந்த பிலாத்து அவன் சொல்லுகிறான், என்ன சொல்றான்? இயேசுவை அவன் பிடித்து வாரினால் அவன் அடிப்பித்து போர் சேவகர் முட்களினால் ஒரு முடியை பின்னி அவர் சிரசின் மேல் வைத்து சிவப்பான ஒரு அங்கியை அவருக்கு உடுத்தி, யூதருடைய ராஜாவே வாழ்க என்று சொல்லி அவரை கையினால் அடித்தார்கள். பிலாத்து மறுபடியும் வெளியே வந்து, நான் இவனிடத்தில் ஒரு குற்றமும் காணேன் என்று நீங்கள் அறியும்படிக்கு இதோ உங்களிடத்தில் இவனை வெளியே கொண்டு வருகிறேன் என்றான். இயேசு முள்முடியும் சிவப்பங்கியும் தரித்தவராய் வெளியே வந்தார். அப்பொழுது பிலாத்து அவர்களை நோக்கி, இதோ இந்த மனுஷன். இந்த ஆண்டவர் அங்க நின்றதற்கு காரணம் நமக்குள்ளாக நிற்கணும் என்பதற்காக அங்க நின்றார். அல்லேலூயா. அன்று இந்த இயேசு நின்றார். இன்று இங்கு இந்த இயேசு இருக்கிறாரா? அல்லேலூயா. இன்று உங்களுடைய உள்ளத்துல இந்த இயேசு இருக்கிறாரா? திங்க், யோசிங்க. நாம் யாவரும் எழுந்து நிற்கலாம். என் இயேசுவே, உம்மையே நம்பி உம்மையே சார்ந்து உம்மையே நாங்கள் பற்றி இருக்கிறோம். அப்பா, இந்த ஒரு விஷயங்களை நீர் கண்ணோக்கி பார்ப்பீராக. எங்களுக்காக என் தேவனாகிய கர்த்தாவே, 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக
நீங்கள் அந்த இடத்துல நின்று கொண்டு இருந்தீங்க. பிலாத்து சொல்லுவாங்க, இதோ இந்த மனுஷன். அந்த ஜனங்களுக்கு உங்களை யாருன்னு தெரியல, நீங்கள் ஏன் நிற்கிறீங்கன்னு தெரியல, அந்த ஜனங்கள் என்ன செய்யணும்னு தெரியல. இந்த தேவனாகிய கர்த்தாவே, எங்களுக்கு நீங்கள் யார் என்று எங்களுக்கு தெரியும், நீங்கள் ஏன் நின்னீங்கன்னு தெரியும், நாங்கள் என்ன செய்யணும்னு தெரியும். இந்த நாளிலும் தானே ஆண்டவரே, நீர் எதிர்பார்க்கிற ஒரு வாழ்க்கை வாழக்கூடியவர்களாய் எங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. உம்முடைய இரத்தத்தினாலே, உம்முடைய விலையேற பெற்ற இரத்தத்தினாலே இந்த பாவமான அந்த சரீரத்தை நீர் கழுவி சுத்திகரிப்பீராக. உமக்கு நேரே நாங்கள் ஆயத்தமாய் கிடந்து வருகிறோம். இந்த ஒரு விசை எங்களுடைய குற்றங்கள், குறைகள், பாவங்கள், தாபங்கள், மீறுதல்களை தயவாய் பட்சமாய் நீர் மன்னிப்பீராக. உம்முடைய இரத்தத்தினாலே எங்களை சுத்திகரிப்பீராக. என் தேவனாகிய கர்த்தாவே, இந்த நாள் மாத்திரம் அல்ல, உம்முடைய வருகை பரியந்தம் ஆண்டவரே அப்பா, உம்மை நோக்கி உம்மை சார்ந்து உம்முடைய சிலுவை ஆண்டவரே அப்பா, அந்த மரணத்தை நாங்கள் சுமக்கக்கூடியவர்களாக, நீர் சிந்தின இரத்தத்தை உடையவர்களாக, என் தேவனுடைய பாடுகள் ஆண்டவரே எங்களுக்குள்ளாக நாங்கள் வைத்து வைக்கிறவர்களாக, கடைசி மட்டும் உடைய வருகை மட்டும் இவைகள் எங்களுக்குள்ளாக இருந்து எங்களை ஆண்டவரை நினைப்பூட்டும்படியாக நாங்கள் வைக்கிறோம். ஆண்டவரே, இந்த தேவனாகிய கர்த்தாவே, இந்த நாளிலே வந்த உம்முடைய ஜனங்களோடு நீர் இடைப்பட்டதற்காக நன்றி. உம்முடைய ஜனங்களோடு நீர் ஆண்டவரை வாசம் செய்ததற்காக நன்றி. இந்த வார்த்தைகள் ஒவ்வொன்றும் எங்களுக்குள்ளாக தங்கி ஆண்டவரே கிரியை செய்ய போகிறதற்காக நன்றி அப்பா. வந்து உம்முடைய ஜனங்கள் விடுதலையோடு, ஆசீர்வாதத்தோடு, சுகத்தோடு, பலத்தோடு, ஆரோக்கியத்தோடு நான் வந்தது நல்லது. என் கர்த்தர் என்னை விடுவித்தார், என் கர்த்தர் என்னை ஆசீர்வதித்தார், என் பாதையை காண்பித்தார், நான் என்ன செய்ய வேண்டும், நான் என்ன பண்ண வேண்டும், எனக்கு என் தேவனாகிய கர்த்தர் காண்பித்தார். என் தேவனுடைய ஆசீர்வாதத்தை நான் பெற்றுக்கொண்டேன், என் தேவனுடைய விடுதலை நான் சுதந்திரிக்கிறேன், என் தேவனுடைய நன்மையும் கிருபையும் சமாதானமும் சந்தோஷமும் என்னை பின்தொடர்ந்து கொண்டு இருக்கிறது என்று ஆண்டவரே சந்தோஷத்தோடு, சாட்சியாக, விடுதலையோடு உம்முடைய ஜனங்கள் கடந்து வருகிறதற்காக நன்றி அப்பா. நீரே எங்களுக்கு துணையாக நில்லுங்க, பெரிய காரியங்களை செய்வீராக. என் தேவனாகிய கர்த்தாவே, ஆண்டவரை வருகிற ஞாயிற்றுக்கிழமை ஆண்டவரை திரும்பவும் ஆண்டவரே அப்பா, உம்முடைய ஆலயத்திலே நாங்கள் வந்து உம்முடைய உயிர்த்தெழுதலை நாங்கள் கொண்டாட நீர் உதவி செய்வீராக. என் தேவனாகிய கர்த்தாவே, சரியான நேரத்திற்கு நாங்கள் வந்து உம்மை நோக்கி பார்க்க உதவி செய்யுங்க. நாளை இரவு நடக்க இருக்கிற அந்த கடைசி ஜெபத்திலும் என் தேவனுடைய கரம் இருக்கட்டும். அந்த கடைசி நாள் ஜெபத்தில் என் தேவனுடைய அற்புதங்கள் விளங்கட்டும். அந்த கடைசி நாள் ஜெபத்தில் என் தேவனுடைய வல்லமை கடந்து வரட்டும். அந்த கடைசி நாள் ஜெபத்தில் ஒரு பெரிய ஒரு அசைவை நீர் ஏற்படுத்த போகிறதற்காக நன்றி. அந்த கடைசி நாள் ஜெபத்திலும் ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளுடைய சிரசை நீர் உயர்த்தி, பேரை பெருமைப்படுத்தி, முகத்தை நீர் பிரகாசிக்க செய்கிறதற்காக நன்றி. இப்படிப்பட்ட ஒரு அற்புதத்தை நீர் செய்தீர் என்று நாங்கள் நம்பி விசுவாசிக்கிறோம். பெரிய காரியங்களை செய்யுங்க. இன்னும் பெரிய காரியங்களை இயேசுவுக்காக செய்யக்கூடியவர்களாக எங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். வழிநடத்தி பெரிய 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 காரியங்களை இன்னும் கிறிஸ்துவுக்காக நிலையாய் நிற்கக்கூடியவர்களாய் நீர் எங்களை மாற்றுங்க. இயேசுவின் மகா உன்னதமான நாமத்தில் இந்த ஜெபத்தை ஏறெடுக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் ஐக்கியமும் சமாதானமும் சந்தோஷமும் வழிநடத்துதலும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலமும் என் இயேசுவே உம்முடைய வரிய பரிந்தமிருந்து தாங்கி பலப்படுத்தி வழி நடத்துவதாக. ஆமென், ஆமென்.